الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله والرسول فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமிக்க இந்த ரமலான் மாதத்தில் இரவு நேர நிகழ்ச்சியில் அல்லாஹ்வுடைய ஆலயத்திலே ஒன்று கூடி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக இந்த சபையிலே நாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலத்திலிருந்து இன்று வரை உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதரும் இனி கியாமத் நாள் வரை இந்த பூமியில் யாரெல்லாம் பிறக்க இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு நாள் எழுப்புவான். மரணித்த எல்லா மனிதர்களும் அல்லாஹ்வுக்கு முன்னால் எழுப்பப்பட்டு நிறுத்தப்படுவார்கள். இந்த உலகத்தில் நீங்கள் என்ன செய்தீர்கள், எப்படி வாழ்ந்தீர்கள், அல்லாஹ்வுக்கு ஒப்பான வாழ்க்கையை வாழ்ந்தீர்களா, அல்லாஹ் வெறுக்கக்கூடிய காரியங்களை செய்தீர்களா என்பது குறித்து அந்த மறுமை நாளில் மஹ்ஷர் மைதானத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரிடமும் விசாரணை செய்ய இருக்கிறார். இந்த விசாரணையிலிருந்து ஒருவர் கூட தப்பிக்க முடியாது. உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் கண்டிப்பாக இந்த விசாரணைக்கு அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லி ஆக வேண்டும். அப்படிப்பட்ட நாளை நாம் மறுமை நாள், மஹ்ஷர் மைதானம், தீர்ப்புக்குரிய நாள், எந்த பொருளும் எந்த செல்வமும் எந்த குழந்தையும் பலன் தராத நாள் என்று பல பெயர்களால் முஸ்லிம்களாகிய நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதருடைய செயல்களுக்கு தீர்ப்பு வழங்குவதற்கு முன்னால் எல்லா மனிதர்களையும் அந்த மஹ்ஷர் மைதானத்தில் அல்லாஹ் எழுப்பி இருப்பான். எல்லோரும் மஹ்ஷர் மைதானத்தில் இறைவனால் ஒன்று திரட்டப்படுவார்கள். ஒருவரை கூட அல்லாஹ் விடமாட்டான். அம் ஹஸிபன் நாஸ யுத்ரகு, இந்த மக்கள் வெறுமனே விடப்பட்டு விடுவார்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். குல் பலா வ ரப்பி லதுபாசுன்ன, என் இறைவன் மீது ஆணையாக நபியே என்று சொல்லுங்கள், நீங்கள் கண்டிப்பாக எழுப்பப்பட்டு அல்லாஹ்வுக்கு முன்னால் நிறுத்தப்படுவீர்கள். யாரும் அதிலிருந்து தப்பிக்க முடியாது. முதல் மனிதரிலிருந்து இறுதி மனிதர் வரை, நமக்கு முன்னால் பிறந்தவர்களிலிருந்து பின்னால் பிறக்கவிருக்கின்றவர்கள் வரை, நல்லோர்களிலிருந்து தீயோர்கள் வரை எல்லா மனிதர்களும் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிறுத்தப்படுவார்கள். அவன் கடலில் மூழ்கி இறந்தாலும் சரி, நெருப்பில் வெந்து சாம்பலாக மாறினாலும் சரி, ஒரு விபத்திலே சிக்கி உறுப்புகள் தெரியாத அளவுக்கு சிதைந்து போனாலும் சரி, எல்லோரையும் அல்லாஹ் எழுப்பி விடுவான். இதை மஹ்ஷர் மைதானம் என்று நாம் நம்புகிறோம், மறுமை நாள் என்று நம்புகிறோம். அல்லாஹ்வுடைய விசாரணைக்கு முன்னால் எல்லா மனிதர்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மைதானத்தில் நிப்பாட்டி விடுவான். சிறிது நேரம் மக்கள் நிற்பார்கள். அந்த சிறிது நேரம் மக்களால் நிற்க முடியாது. அதனுடைய வேதனை, அதனுடைய பதட்டம், அங்கு மக்களுக்கு இருக்கக்கூடிய கவலை மிக பயங்கரமாக இருக்கும். அல்லாஹ் விசாரிக்க வரத்தான் போகிறான். மக்களுடைய செயல்களுக்கு அல்லாஹ் நற்கூலிகளையும் தண்டனைகளையும் தரப்போகிறான்.
அந்த விசாரணைக்கு முன்னால் சிறிது நேரம் மக்களை அல்லாஹ் நிப்பாட்டி இருப்பான். அந்த மைதானத்தில் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்திருப்பார்கள். நம்முடைய தீர்ப்பு என்ன என்று எதிர்பார்த்தவர்களாக இருப்பார்கள். கதி கலங்கி போயிருப்பார்கள். அந்த நேரத்தை பற்றி குர்ஆனிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களும் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அந்த நேரம் எப்படிப்பட்ட நேரம்? இந்த உலகத்தில் வாழ்கின்ற வரை அல்லாஹ் ஒருவன் இருக்கிறானா, ரசூல் உண்டா, சொர்க்கம் உண்டா, நரகம் உண்மையா, இதையெல்லாம் நம்பாதவனாக வாழ்ந்திருப்பான் அதிகமான மனிதர்கள். ஆனால் மஹ்ஷர் மைதானத்திலே நிற்கும் போதே அவன் இந்த உலகத்தில் சந்தேகப்பட்ட அத்தனை விஷயங்களும் கன்ஃபார்மாக உறுதியாகிவிட்டது என்ற ஒரு நிலைக்கு அவன் வந்து விடுவான். அப்ப அவனுடைய நிலை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. சந்தேகப்பட்ட விஷயங்கள் உறுதியாகிவிட்டது, உண்மையாகிவிட்டது, இனிமேல மறுக்க முடியாது, 100% கன்ஃபார்ம் ஆகிவிட்டது. அப்ப அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்? இந்த வாழ்க்கைக்காக நாம் வாழாமல் மறந்து விட்டோமே, உலக வாழ்க்கையை வீணடித்து விட்டோமே என்று பதறிக் கொண்டிருப்பான். சில பேர் அல்லாஹ் ரசூல் என்று நாம் சொன்னாலும் அவர்கள் உண்மையாளர்களாக இல்லை. பேருக்கு அல்லாஹ், பேருக்கு ரசூல், பேருக்கு சொர்க்கம், பேருக்கு நரகம், இதெல்லாம் வாயுடைய வாயாதார வார்த்தைகளாகத்தான் அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அத்தகையவர்களும் மறுமை நாளில் மஹ்ஷர் மைதானத்தில் கதி கலங்கி போய் நிற்பார்கள். பயந்து நடுநடுங்கிக் கொண்டிருப்பார்கள். ஹதீஸ்ல வருகிறது, மக்கள் எல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே செல்வார்கள். சென்று நீங்கள் எங்களுக்காக பரிந்துரை செய்யுங்கள், அல்லாஹ் நாங்கள் படக்கூடிய இந்த கஷ்டத்திலிருந்து எங்களை விடுவிக்க வேண்டும், முதலில் பரிந்துரை செய்யுங்கள். எதற்கு பரிந்துரை செய்யணும்? சொர்க்க நரகம் அடுத்து, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கிடுவோம். இப்போதைக்கு நாங்கள் இந்த இடத்திலிருந்து விடுபட வேண்டும். இந்த இடத்துல எங்களால் நிற்க முடியாது. நாங்க நல்லவர்களா கெட்டவர்களா, சொர்க்கத்துக்கு போவோமா நரகத்துக்கு போவோமா, வெற்றி அடைவோமா தோல்வி அடைவோமா என்பது முதலில் தெரிய வேண்டும். அல்லாஹ்வை கூப்பிடுங்கள், இறைவனிடத்தில் பரிந்துரை செய்யுங்கள், அவன் எங்களிடத்தில் வந்து தீர்ப்பு கூற வரட்டும். இந்த கோரிக்கையை தான் வைப்பார்கள். முதல் இந்த இடத்துல வந்து நாங்க ரிலீஸ் ஆகணும், இந்த இடத்துல வந்து நாங்க தப்பிச்சு அடுத்த நிலைக்கு போகணும். இப்படி என்னுடைய நிலைமை என்ன என்ன என்று பயந்து நடுநடுங்கிக் கொண்டு கதிகலங்கி போய் பதட்டமாகிக் கொண்டே நாங்கள் நிற்க இயலாது என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்துல வந்து என்ன கோரிக்கை வைப்பாங்க? அல்லாஹ்வை தீர்ப்பு சொல்வதற்காக அழையுங்கள், முதலில் தீர்ப்பு சொல்வதை இறைவுபடுத்துங்கள். இதைத்தான் அவர்கள் கோரிக்கையாக வைப்பார்கள். எல்லா நபிமாரிடத்திலையும் செல்வார்கள். எல்லா நபிமார்களும் எங்களுக்கு முடியாது, அல்லாஹ்விடத்தில் பேச கூட எங்களுக்கு தைரியம் இல்லை, இதோ இருக்கிறார் முகமது, அவரிடத்தில் செல்லுங்கள் என்று சொன்னவுடன் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவரிடத்தில் வந்து மக்கள் சொல்வார்கள். அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அல்லாஹ்விடத்திலே சஜிதாவில் விழுந்து, யா அல்லாஹ் என்னுடைய இறைவனே, மக்களுக்கு தீர்ப்பு கூற அவருடைய தீர்ப்பை நீ விரைவுபடுத்து என்று சொன்னவுடன் அல்லாஹ் தீர்ப்புக்கு வருவான். இதை நான் ஏன் சொல்லி காட்டுகிறோம் என்றால், மஹ்ஷர் மைதானத்தில் மக்களால் அந்த இடத்தை நிற்க முடியாது. எல்லோரும் நினைப்பார்கள் சொர்க்கமோ நரகமோ, முதல் அடுத்த நிலைக்கு போவோம், இப்படி எங்களால் நிற்க முடியாது. அந்த நேரம் ரொம்ப பயங்கரமா இருக்கும். சும்மா இருந்தா என்ன, சொர்க்கத்துக்கு போறதுக்கு அந்த நரகத்துக்கு போறதுக்கு சும்மா இருந்தா என்ன, அல்லாஹ் தீர்ப்பு சொல்லி தோத்து போயிருமான ஒரு பயம் உள்ளது. என்ன நினைப்பா, இந்த மைதானத்தில் இருந்துருவோமே, இன்னும் கொஞ்சம் தீர்ப்பை தள்ளி போடுவோமே அப்படிதான் நினைக்கிறான். ஃபெயிலா போன மாணவன் என்ன நினைக்கிறான்? ரேங்க் கார்டு தந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறான். அதானே, ரேங்க் கார்டு தந்துடக்கூடாது, பாஸ் ஃபெயில் போட்டக்கூடாதுன்னு நினைப்பான். இன்னும் கொஞ்ச நாள் ஆனாலும் பரவாயில்லன்னு விரும்புவான். ஆனா மஹ்ஷர் மைதானத்தில் யாரும் அப்படி விரும்ப மாட்டார்கள். நல்லவர்களும் விரும்ப மாட்டார்கள், கெட்டவர்களும் விரும்ப மாட்டார்கள். ஏனென்றால் அந்த நாளின் கொடுமை கடுமை பயங்கரமாக இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், முஸ்லிம்ல வரக்கூடிய சம்பவம், ததுலு ஷம்சு யௌமல் கியாமா, மறுமை நாளில் சூரியன் மக்களை நெருங்கிவிடும், மக்களுக்கு அருகாமையில் வந்துவிடும். அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான வெயில் அந்த நாளில் ஏற்படும். யோசித்து பாருங்கள், இன்றைக்கு நமக்கும் சூரியனுக்கும் எவ்வளவு தூரம் இருக்குது? பல கோடான 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 மைல் தூரத்தில் சூரியன் இருக்கிறது. அதை விட்டு நம்ம அவ்வளவு தூரத்தில் விலகி இருக்கிறோம். இந்த சூரியனுடைய வெப்பத்தை உங்களால் தாங்க முடிகிறதா? நம்மால் பொறுத்துக் கொள்ள முடிகிறதா? இந்த வெயிலை தாங்க முடியல நமக்கு.
அதுல இந்த வெயிலிருந்து தற்காத்துக் கொள்வதற்குரிய பல வேலைகளை நம்ம செய்யறோம். அதுவும் அக்னி வெயில், கத்திரிக்காய் வெயில், சுரக்காய் வெயில், புது புதுசா வெயில சொல்றான். அந்த வெயிலாம் வந்து நம்ம வாட்டி வதைக்குது. அப்படிப்பட்ட ஒரு கொடூரம் இந்த உலகத்திலே நம்ம அனுபவிக்கிறோம். இந்த வெயிலுடைய தாக்கத்தை நம்ம உணர்றோம். சூரியன் இன்னும் பக்கத்துல வந்துருச்சுன்னா மஹ்ஷர் மைதானத்துல எப்படி இருக்கும் அந்த வெயில்? சொல்லவா வேணும்? ஓசோன் படத்துல ஒரு சின்ன ஓட்டம் விழுந்ததுக்கே வெக்க இப்படி அடிக்குது. இவ்வளவு தூரத்தில் இருக்கிற சூரியனை இன்னும் கொஞ்சம் பக்கத்துல கொண்டு வந்து நிப்பாட்டிட்டா, தொலைவை குறைச்சிட்டா, நமக்கு சூரியனுக்கு இடையில உள்ள அந்த டிஸ்டன்ஸை குறைத்து விட்டால் அந்த வெயிலுடைய தாக்கம் ஓரிக்க முடியுமா? இப்படி சூரியன் மனிதர்களை நெருங்கி வந்துவிடும். அதனால என்ன ஏற்படும்? ஒரு பக்கம் பதட்டம், ஏன் நிலைமை என்ன, ஏன் நிலைமை என்ன, நான் சொர்க்கம் போவேனா நரகம் போவேனா, இப்படி பதறி கொண்டு இருப்பான். இன்னொரு பக்கம் வெயிலுடைய கொடூரம். இந்த ரெண்டும் சேர்ந்து மனுஷன் சக்கையா புளியும். எப்படி புளியோ? ஹதீஸ்ல வருது, மின்கும் மைய கூனிலா காடேகி, சில பேருக்கு வியர்வை நீர் கரண்டை கால் வரைக்கும் இருக்கும். வேர்வை நீர் எது வரைக்கும் இருக்கும்? கரண்டை கால் வரைக்கும் இருக்கும். குடிக்கிற தண்ணி இல்ல, அருவி தண்ணீர் எல்லாம் ஆற்று தண்ணி இல்ல, மனித உடல்கள் இருந்து வெளிப்படக்கூடிய வேர்வை நீர். வேர்வை வெளிப்பட்டு வெளிப்பட்டு கரண்டக்கால் வரைக்கும் இருக்கும். மின்கும் மைய கூனிலா ருக்குபத்தைகி, சில பேருக்கு முட்டுக்கால் வரைக்கும், சில பேருக்கு இடுப்பு வரைக்கும் இருக்கும். ஒமின்மை இழுக்கையுள்ள அரஜு இழுக்காமன், சில பேரை வேர்வை நீர் மூழ்கடித்து விடும். ஒமின்மை இல்ஜிமுல் அரப்பு இல்ஜாமன், சில பேரை வேர்வை நீர் மூழ்கடித்து விடும். வேர்வையில மூழ்கிடுவாங்க அவங்களுடைய பாவத்துக்கு தகுந்தவாறு. உலகத்தில் அப்படி வேர்வை நீர் வருமா யாருக்காவது? அப்படி வந்து செத்து போயிடுவான். ஒரு அளவுதான் வேர்வை நீர் வரும். அல்லாஹ் அங்க சாக விட மாட்டான். அல்லாஹ்வுடைய கையில இருக்குது, அங்க மௌத்து கிடையாது. அல்லாஹ் அவன் கையில வச்சிருக்கிறான். இப்படி வேர்வை நீர் வெளிப்பட்டு வெளிப்பட்டு ஆறா பெருக்கெடுத்து ஓடுது. சில பேருக்கு முட்டுக்கால் வரைக்கும், சில பேருக்கு கரண்டை வரைக்கும், சில பேருக்கு இடுப்பு வரைக்கும், சில பேருக்கு கழுத்து வரைக்கும், சில பேர் இந்த வேர்வை நீர்ல மூழ்கி போயிடுறான். அப்படின்னா அந்த வெயிலுடைய தாக்கம், கொடூரம், உக்கிரமும் எப்படி இருக்கும்? இவ்வளவு கடுமையாக இருந்தால் இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு மக்கள் ஆளாகுவார்கள். சற்று யோசித்து பாருங்கள். வேர்வை நீர், குடித நீர் இல்ல, நாற்றம் ஒரு பக்கம். வேர்வை நீர் வந்து எப்படி இருக்கும்? சின்ன வேர்வை கொஞ்சம் நம்ம பாடியில உருவாகுது. அந்த வேர்வை நீரை நம்மளால தாங்க முடியுமா? வேர்வையுடைய வாடைய அதை மறைக்கிறதுக்கு பாடி ஸ்ப்ரே, அந்த ஸ்ப்ரே, இந்த ஸ்ப்ரே நிறைய போடுறோம் நம்ம. இப்படி வேர்வையை ஆறா பெருக்கெடுத்து ஓடுச்சுன்னா அதுல மனிதர்கள் எல்லாம் மாட்டிக்கொண்டு முழித்தார்கள் என்றால் அதனுடைய சிரமம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதுதான். இப்படிப்பட்ட ஒரு பதட்டமான நிலை. இதுல ஒவ்வொரு மனிதனும் எதற்கு ஆசைப்படுவான் சொல்லுங்க? இந்த மைதானத்தில், மஹ்ஷர் மைதானத்தில் ஒவ்வொரு மனிதனும் எதற்கு ஆசைப்படுவான்? முதல் இந்த வெயிலிருந்து தப்பிப்பதற்கு ஒரு நிழல் வேணும்னு ஆசைப்படுவான். முதல் எதை கேட்பான்? ஒரு நிழல் வேண்டும் என்று ஆசைப்படுவான். சொற்களால அடுத்து முதல் வெயில் வாட்டி வதைக்குது. இப்படி மக்களோட மக்களா சேர்ந்து அவஸ்தைப்பட வேண்டி இருக்கிறது. கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கிறதுக்கு, இந்த வெயிலிருந்து தப்பிப்பதற்கு ஒரு நிழல் கிடைக்காதா என்று மனிதன் நிழலுக்கு ஆசைப்படுவான், நிழலை எதிர்பார்ப்பான். ஆனால் அங்க எந்த நிழலும் இருக்காது. ஏமலால் இல்லை இல்லால் இல்லகு, அந்த நாள் அல்லாஹ்வின் அரிசி நிழலை தவிர வேறு எந்த நிழலும் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான நாள். இந்த உலகத்தில் வெயில் அடிச்சா ஒரு மரத்தை பார்க்கலாம், ஒரு செடியை பார்க்கலாம், ஒரு குடிசையை பார்க்கலாம், ஒரு கட்டடத்தை பார்க்கலாம், ஏதாவது ஒன்று இருக்கும். அது கீழே போய் நாம் ஒதுக்கி கொண்டோம் என்றால் நமக்கு நிழல் கிடைத்து விடும். அவ்வளவு பயங்கரமான வெயில்ல எல்லா மனிதனும் நிழலுக்கு ஆசைப்படுவான். ஆனால் அவனுக்கு நிழல் கிடைக்காது. நிழல் என்ற பேச்சுக்கே இடமில்லை. யாராவது ஒரு குடிசை போட்டிருப்பாங்களா? ஒரு மரம் இருக்குமா? ஒரு மலை இருக்குமா? எதுவும் இருக்காது. மழை எல்லாம் அங்க பேர்த்து எடுத்துருவான், ஒரு மழை இருக்காது. இங்கதான் வெயில் காலம் வந்தா கொஞ்சம் கூலா இருக்கட்டுமே, ஊட்டிக்கு போவோம், கொடைக்கானல் போவோம், ஏற்காடுக்கு போவோம். இப்படி மலை பிரதேசங்கள் நோக்கி நம்ம போறோம். அங்க போனா கொஞ்சம் கூலா இருக்கும். இங்க இருக்கும்போது வெக்கையா இருக்குது. மலை பிரதேசங்களுக்கு போனா கொஞ்சம் கூலா இருக்கும், இதமா இருக்கும், இனிமையா இருக்கும் என்று நினைத்து நம்ம அங்க பயணம் போறோம். மஹ்ஷர் மைதானத்தில் ஊட்டிக்கு போக முடியுமா? ஏற்காடுக்கு போக முடியுமா? ஒரு மழை இருக்காது.
குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், இஸ்அலூனக அனில் ஜிபால், நபியே மலைகளை பற்றி உம்மிடத்தில் கேட்கிறார்கள், ஃபகுல் நீங்கள் சொல்லுங்கள், யன்சிஃபுஹா ரப்பி நஸ்ஃபா, என் இறைவன் ஒரு மலையை கூட விட்டு விடாமல் எல்லா மலைகளையும் பெயர்த்து எடுத்து விடுவான். ஒரு மலை எல்லாம் விட மாட்டான். மலைகளே இருக்காது, இப்ப பார்க்கிற செட்டப்பே இருக்காது பூமியில. ஃபயதருஹா காஅன் சஃப்ஸஃபா, இந்த பூமியை பொட்டலான தரையாக மாற்றி விடுவான். வெறுந்தர கட்டாந்தரையாக இருக்கும் இந்த பூமி. லா தராஃபிஹா இவஜம் வலா அம்தா, அதுல ஒரு மேட்டையோ ஒரு பள்ளத்தையோ கூட நீ காண மாட்டீர், மேடு பள்ளம் கூட இருக்காது. இப்ப நம்ம பார்க்கக்கூடிய பூமியில ஒரு சில பகுதி மேடா இருக்கு, சில பகுதி பள்ளமா இருக்கு, ஒரு பகுதி ஏற்றமா இருக்கு, ஒரு பகுதி இறக்கமா இருக்கு. இப்படிப்பட்ட வேறுபாடுகளை நம்ம பார்க்கிறோம். ஆனா மஹ்ஷர் மைதானத்துல அல்லாஹ் இந்த பூமியை எப்படி ஆக்கிடுவான்? சமதளமாக. இப்ப நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, தர இங்க ஏதாவது ஒரு மேடு தெரியுதா, ஏதாவது ஒரு பள்ளம் இருக்குதா? எப்படி நம்ம உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த தரை பூசப்பட்டு இருக்கிறதோ இது போன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஒட்டுமொத்த பூமியையும் அப்படியே சமதளமாக ஆக்கி விடுவான். ஒரு மேடு பள்ளத்தை கூட பார்க்க முடியாது. மலைகள் எல்லாம் அல்லாஹ் பெயர்த்து எடுத்து விடுவான். என் இறைவன் இதை அகற்றி விடுவான் என்று நபியே சொல்லுங்கள். அப்ப எங்க போக முடியும்? மலைகளுக்கு போக முடியுமா? அங்கேயும் போக முடியாது. அல்லாஹ் எப்படி எழுப்புவான் தெரியுமா? இவ்வளவு பயங்கரமான வெயில் அடிக்கிறதுல இங்க நம்ம சட்டை போட்டிருக்கோம், ட்ரெஸ் போட்டிருக்கிறோம். இந்த வெயிலுடைய தாக்கத்தை நம்ம உடுத்தக்கூடிய துணிகள் குறைத்துக் கொள்கிறது. ஆனா மஹ்ஷர் மைதானத்தில் இவ்வளவு பயங்கரமான வெயில் அடிக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனை எப்படி எழுப்புறான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல வருது, இன்னக்கும் துஹ்ஷரூன ஹுஃபாத்தன் உராத்தன் உருலன், நீங்கள் மஹ்ஷர் மைதானத்தில் ஆடை இல்லாத நிர்வாணிகளாக, செருப்பு அணியாதவர்களாக, ஹத்ரா செய்யப்படாதவர்களாக எழுப்பப்படுவீர்கள். இவ்வளவு பயங்கரமான வெயில், உடம்புல ஒட்டு துணி இல்லை, கால்ல செருப்பு இல்லை. இந்த வெயில்ல சட்டப்படாம நிக்க முடியுமா? நம்மால கொடையை வச்சுக்கிறோம், வெறும் வெயில நிக்க முடியுமா? இந்த வெயில்ல இரவு பகல் 12 மணிக்கு வெயில் அடிக்குது, சூரியன் உச்சியில இருக்குது. அந்த வெயில நம்மால தாங்கிக் கொள்ள முடியுமா? தாங்க முடியாது. செருப்பு இல்லாம இந்த ரோட்டை நடக்க முடியுமா? அப்ப இதையே நம்மால் தாங்க முடியவில்லை என்றால் இதை விட சூரியன் பக்கத்தில் இருக்கும்போது உடலிலே ஒட்டு துணி கூட இல்லாத நிலையில் அல்லாஹ் நம்மை எழுப்புவான். வெறுங்காலோடு செருப்பு அணியாதவர்களாக அல்லாஹ் மஹ்ஷர் மைதானத்தை நம்மை எழுப்புவான். அப்ப அந்த சூடு எப்படி இருக்கும்? நம்முடைய மேனி எப்படி சுட்டு கருக்கும், பொசுக்கும்? இந்த ஹதீஸை சொல்லும் போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, ஆடை இல்லாமல் எழுப்பப்படுவார்கள் என்று நீங்கள் சொல்கிறீர்கள், ஆனா ஒரு மனுஷன் ஆடை இல்லாமல் இருந்தா பக்கத்தில் உள்ள ஆள் பார்க்க மாட்டானா? ஆடை இல்ல, இங்க ஒருத்தவன் ஆடை இல்லாம இருக்கிறான், அவனதான் உலகமே பார்க்கும். ஆடை இல்லாம ஒருத்தன் உலகம் என்னடா கிறுக்கமா அடைகிறானே என்று உலகமே அவனை பார்க்கும். மஹ்ஷர் மைதானத்தில் எல்லோரும் ஆடை இல்லாமல் இருக்கிறார்கள். அப்ப ஒருவர் இன்னொருவருடைய மறை உறுப்பை பார்க்க மாட்டார்களா? எவ்வளவு மக்கள் இருக்கிறார்கள், அவ்வளவு மக்கள் மைதானத்தில் இருக்கிறார்கள், அவர்களுக்கிடையே எந்த மறைப்பும் இல்லை என்றால் ஒருவர் மற்றவர்கள் பார்க்க மாட்டார்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அல் அம்ரு அஷத்து மின் ஐயுஹிம்மன் ஜாலிக், ஆயிஷாவே, அந்த நேரத்தில் உள்ள கடுமையான நிலை இந்த விஷயத்தில் ஒரு மனிதன் சிந்தனை செலுத்துவதை விட பயங்கரமாக இருக்கும். ஒரு மனுஷனுடைய சிந்தனை எல்லாம் போகாது. அந்த நாள்ல இங்க போகும், அங்க போகாது. பக்கத்தில் உள்ள என்ன செய்யறான்? ஆடை போட்டிருக்கானா இல்லையா, அவன் நிர்வாணமா இருக்கிறானே, நம்ம ஆடை போட்டு அது கூட அவனுக்கு தெரியாது. எல்லாம் நிர்வாணமா இருப்போம், பக்கத்தில் உள்ளவனை பார்க்க மாட்டோம். நம்ம என்ன செய்யறோங்கிறத பார்க்க மாட்டோம். ஏன்னா அந்த நாள் எப்படிப்பட்ட நாள்? பார்வைகள் நிலைவிட்டு போயிருக்கும் நாள். அங்க எங்கேயும் திரும்பாவது கூட நமக்கு வேலை இருக்காது. ஒவ்வொரு மனுஷன் இப்படி யோசிச்சுட்டு இருப்பான், நம்ம நிலைமை என்ன, நம்ம நிலைமை என்ன, நம்ம நிலைமை என்ன, நம்ம என்ன ஆகும், என்ன ஆகும், என்ன ஆகும். இதுதான் அவனுடைய கவலையாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப அப்படிப்பட்ட ஒரு நாளில் அந்த மஹ்ஷர் மைதானத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் இந்த வெயிலிருந்து தப்பிப்பதற்கு ஒரு நிழல் கிடைக்காதா என்று ஆசைப்படுவான். ஆனா எங்கேயுமே நிழல் கிடைக்காது. நிழல் என்றால் ஒரே ஒரு நிழல். என்ன நிழல்? அல்லாஹ்வுடைய அரிசி நிழல் மாத்திரம்தான் உண்டு. அல்லாஹ்வுடைய சிம்மாசனம் தான் அரிசி. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அமர்ந்திருப்பான். நிழல் என்று சொன்னால் அந்த அரிசிக்கு கீழே வர வேண்டும், வேற எங்கேயும் போக முடியாது.
அப்படிப்பட்ட நாள். சில பேருக்கு அல்லாஹ் அரிசுடைய நிழலை தருகிறான். அரிசுனா என்ன? சாதாரணதா? அரிசை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல வர்ணிக்கிறான். ஒவ்வொரு ரப்புல் அரிசுல் அலீம், அவன் மகத்தான அரிசுக்கு சொந்தக்காரன். ஒவ்வொரு ரப்புல் அரிசுல் கரீம், அவன் சிறப்புக்குரிய சங்கையான அரிசுக்கு சொந்தக்காரன். அல்லாஹ்வுடைய அரிசு மகத்தானது, பிரம்மாண்டமானது, சங்கையானது, மரியாதையானது. இப்படியெல்லாம் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய அரிசை பற்றி திருமறை குர்ஆனிலே வர்ணித்து சொல்கிறான். அவ்வளவு பிரம்மாண்டமானது அல்லாஹ்வுடைய அரிஸ். அந்த அரிசுக்கு கீழே இலம் உண்டு. அந்த அரிசி எவ்வளவு பிரம்மாண்டமானது, நம்மளால கணக்கு போட முடியாது. ஒரு 100 கிலோமீட்டர், 1000 கிலோமீட்டர், ஏதாவது ஒரு கணக்கு வச்சு சொல்ல முடியுமா அல்லாஹ்வுடைய அரிசி இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு? மனிதனுடைய சிந்தனைக்கே எட்டாது, மனிதனுடைய சிந்தனைக்கு வராது. அதான் அல்லாஹ்வுடைய அரிசி. அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு தகவல் மூலம் நமக்கு அழகான முறையில் சுட்டி காட்டுகிறார்கள். அரிசை மறுமை நாளில் 8 வானவர்கள் சுமப்பார்கள். எத்தனை வானவர்கள்? அல்லாஹ் கூட குர்ஆன்ல சொல்லி காட்டுறாங்க. வயஹ்மிலு அர்ஷ ரப்பிக ஃபௌகஹும் யௌமைதின் சமானியா. உம்முடைய இறைவனின் அரிசை அந்த நாளில் 8 வானவர்கள் சுமப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். 8 வானவர்கள் மஹ்ஷர் மைதானத்தில் அல்லாஹ்வுடைய அரிசை சுமப்பார்கள். அந்த நேரத்தில் ஒரு வானவர் இருக்கார்ல, அந்த 8 வானவர்கள் ஒரு வானவர், அவரை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரே ஒரு வானவரை பற்றி சொல்கிறேன். இன்ன மாபைன சாமத்தி உதுனிஹி லாத்திகி, அந்த வானவருடைய காதுடைய நுனிப்பகுதிக்கும் தோள்பட்டைக்கும் இடையில் உள்ள தூரம். ஒரு வானவர், அந்த ஒரு வானவருடைய காதின் நுனிப்பகுதிக்கும் தோள்பட்டைக்கும் இடையில் உள்ள இந்த தூரம் மசீரத்து சபீமேத்தி ஆமீன், 700 வருடங்கள் நீங்கள் பயணம் செய்தால் எவ்வளவு தூரத்தை கடந்து செல்வீர்களோ அவ்வளவு தூரம் அந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட தூரம். யோசிச்சு பார்க்க முடியுதா? நம்ம காதுக்கும் தோள்பட்டைக்கு எவ்வளவு இருக்கு இடம்? ஒரு 5 இன்ச்சு இருக்குமா, 4 இன்ச்சு இருக்குமா? இவ்வளவுதான். நமக்கு காதுக்கும் தோள்பட்டைக்கு இடையுள்ள தூரம். அரிசை சுமக்கிறார் அந்த வானவர்களின் ஒரு வானவருடைய காதின் நுனிப்பகுதிக்கும் தோலுக்கும் இடையில் உள்ள தூரம் 700 வருடங்கள் நாம் பயணம் செய்தால் எவ்வளவு தூரத்தை கடந்து செல்வோம், அந்த அளவுக்கு தூரமாக இருக்கும் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப இதுவே இவ்வளவு பெருசுனா அந்த ஒட்டுமொத்த வானவருடைய உருவம் எவ்வளவு பெருசா இருக்கு, எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும். அவ்வளவு வானவர்கள், அது மாதிரி 8 வானவர்கள் சேர்ந்து அல்லாஹ்வுடைய அரிசை சுமக்கிறார்கள் என்றால் அந்த அரிசி எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும். நம்முடைய கற்பனைக்கு அடங்குதா? சிந்தனைக்குள்ள கட்டுப்படுதா? முடியாது. அவ்வளவு பிரம்மாண்டமான அரிசியில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில பேருக்கு அரிசியுடைய நிழலை தருகிறான். அரிசிக்கு கீழே அல்லாஹ் ஒருவருக்கு நிழல் தருகிறான் என்றால் அரிசிக்கு பக்கத்திலே அருகிலே அவர்களை கொண்டு வருகிறான் என்றால் அவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. மிகப்பெரிய பாக்கியவான்களுக்கு தான் அல்லாஹ் அந்த சிறப்பை கொடுப்பான். யாருக்கெல்லாம் இந்த சிறப்பை கொடுத்துருக்கான் தெரியுமா? ஹதீஸ்ல பார்க்கிறோம். அல்லாஹ்வுக்காக உயிரை தியாகம் பண்றான ஷஹீது, அவனுக்கு தான் அல்லாஹ் இந்த மாதிரியான சிறப்பை கொடுக்கிறான். உயிர் தியாகம் தானே இருக்கிற தியாகத்துல பெருசு. ஒரு மனிதன் உலகத்தில் வாழ ஆசைப்படுவான், உயிரை கண்ணால பார்க்க அனுபவிக்க நினைக்கிறான். அந்த உயிரை அல்லாஹ்வுக்காக தியாகம் பண்ணி விடுகிறான். இதை மிஞ்சிய தியாகம் எதுவும் இல்லை உயிர் தியாகத்தை விட. அப்படிப்பட்ட உயிர் தியாகிகளுக்கு அல்லாஹ் தரக்கூடிய சிறப்பு என்ன? முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ் சொல்கிறது, அல்லாஹ்வுக்காக உயிரை நீத்த தியாகிகள் அல்லாஹ் அவங்களை தூங்க வைக்க மாட்டான். என்ன செய்வானோ, ஒரு பச்சை நிற பறவையின் வயிற்றுக்குள் அவருடைய உயிரை செலுத்தி சொர்க்கத்தில் அந்த பறவையை அல்லாஹ் விட்டு விடுவான். அந்த பறவை சொர்க்கத்தில் விரும்பிய இடங்களுக்கெல்லாம் பயணம் செய்யும். தேனாறு, பாலாறு, அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய அவ்வளவு பாக்கியங்கள் எல்லாவற்றையும் சுற்றி பார்த்துவிட்டு அனுபவித்து விட்டு அவர்கள் அல்லாஹ்வுடைய அரிசிக்கு கீழே வந்து தங்குவார்கள். அதனாலதான் ஷஹீதுகளை இறந்தவர்கள் சொல்லக்கூடாது. அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு உத்தரவு போடுறான், வலா தக்கூலு லிமன் யுக்தலு ஃபீ சபீலில்லாஹி அம்வாத், அல்லாஹ்வுடைய பாதையிலே கொல்லப்படுபவர்களை இறந்தவர்கள் என்று நீங்கள் சொல்லாதீர்கள். பல் அஹ்யாவும், அவங்க உயிரோட தான் இருக்கிறாங்க. அவங்க இறந்துட்டாங்களே, அப்போ இறந்தவங்க சொல்லக்கூடாது. அதே அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்பட்டவங்க இறந்தவங்க சொல்லக்கூடாது. அப்ப மற்றவங்கள சொல்லலாமா? மற்றவங்கள சொல்லலாம். அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்படாமல் இறந்து போறோம், இறந்தவங்கன்னு சொல்லலாம். ஷஹீதுகளை இறந்தவங்கன்னு சொல்லக்கூடாதா? என்ன காரணம்? இதுதான் காரணம். மற்றவர்கள் இறந்து விட்டால் அல்லாஹ் அவர்களிடத்தில் விசாரணை செய்து விட்டால் அவங்களை உறங்க வைத்து விடுவான். அல்லாஹ் உன்னை எழுப்புகின்ற வரை புதுமாப்பிள தூங்குற மாதிரி தூங்கு,
நல்லவனா இருந்தா. கெட்டவனா இருந்தா ஓங்கி அடி கிடைக்கும், உத கிடைக்கும். அப்ப நல்லவர்கள் ஷஹீதுகள் இல்லாமல் நல்லவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தூங்கி விடுவார்கள். கியாமத் நாள் வரைக்கும் அல்லாஹ் எழுப்புகின்ற வரை புதுமாப்பிள்ளை தூங்குற மாதிரி நல்லா தூங்கு. அது என்ன? மௌத்து தான். அது உறக்கம் என்னது? மௌத்து. நம்மளுக்கு மௌத்துங்கிற பேரை கேட்டாலும் அலர்ஜி. மௌத்துன்னு சொல்லிடாத, வாயக்கழுவு, மௌத்துன்னு சொல்லிடக்கூடாதான். ஹதீஸ்ல ஒவ்வொரு நாளும் நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். தூங்கி எந்திரிச்சோன்னு என்ன சொல்றோம்? அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி அஹ்யானா பாதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர். நான் இறந்த பிறகு எனக்கு உயிர் கொடுத்து எழுப்புகிறானே அந்த ரப்புல் ஆலமீனுக்கே எல்லா புகழும். நம்ம இறந்தோன்னு சொல்றோம், மூத்தாக போனோம், தூங்கணும். தூக்கம் இஸ்லாத்துடைய பார்வையில் அது ஒரு மௌத்து தான். அகுல் மௌத்துன்னு சொல்லுவாங்க அரபியில. அந்நௌம் அகுல் மௌத். உறக்கம் என்பது மௌத்துடைய சகோதரன். மௌத்து மாதிரி தான் அது. இது நல்ல மனிதர்கள் இந்த வகையில் அவங்க மௌத்தா இருக்கிறாங்க. ஆனா ஷஹீதுகளை பொறுத்தவரை அவர்கள் மரணித்து விட்டால் அவங்களுக்கு உறக்கமே எல்லாம் வைக்கல, அவங்க உறங்க மாட்டாங்க. அதனால அவங்களுக்கு மௌத்து இல்லை, மௌத்தாக்கள் சொல்லாத. அப்ப அவங்க எப்படி இருப்பாங்க? சொர்க்கத்தில் விரும்பிய இடங்களுக்கெல்லாம் அவர்கள் சுற்றி கொண்டிருப்பார்கள். சுத்திட்டு அல்லாஹ்வுடைய அரிசுக்கு கீழே வந்து தங்குவாங்களாம். அல்லாஹ் அவங்களுக்கு எந்த இடத்தை கொடுக்கிறான்? அரிசுக்கு கீழே வந்து அவர்கள் தங்கக்கூடிய ஒரு இருப்பிடத்தை அல்லாஹ் அவர்களுக்கு தயார் செய்கிறான். அரிசுக்கு கீழே வந்து தங்குவார்கள். அந்த ஷஹீதுகளை பார்த்து அல்லாஹ் கேட்பான், உங்களுக்கு என்ன வேணும்? ஏதாவது கேளுங்க, நீங்க விரும்புறதை ஏதாவது கேளுங்களேன். அவங்க சொல்லுவாங்க, எங்களுக்கு என்ன வேணும்? அதான் நாங்கள் விரும்புறதெல்லாம் நீ கொடுத்துட்ட, நாங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் கிடைஞ்சிருச்சு, சொர்க்கத்தில் விரும்பிய இடத்துக்கெல்லாம் போறோம், வேற என்ன எங்களுக்கு ஆசை இருக்குது? எங்களுக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் சும்மா இருக்காம மறுபடியும் ஏதாவது கேளு, ஒண்ணு வேணாம்னு சொல்லுவாங்க. ஏதாவது கேளப்பா. அல்லாஹ் 3 தடவை சொன்னோன்னே சரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மளை சும்மா விட மாட்டேங்கிறான், ஏதாவது கேளு கேளு கேளுன்னு கேட்கிறான். சரி அல்லாஹ்ட்ட கேட்போம்னு என்னத்தை கேட்பாங்க தெரியுமா? இறைவா வேணும்னா எங்க உயிரை எங்க உடம்புக்குள்ள மறுபடியும் நீ செலுத்து, இந்த துனியாவுக்கு நாங்க போறோம், உன்னுடைய பாதையில மறுபடியும் நாங்கள் உனக்காக உயிரை தியாகம் செய்து ஷஹீதாகிறோம், உன்னுடைய இந்த அன்பையும் பாசத்தையும் நேசத்தையும் நாங்கள் பெறுகிறோம், அதுதான் எங்களுடைய கோரிக்கை, இதை வேணா நீ நிறைவேற்று அப்படிம்பாங்க. அல்லாஹ் என்ன வைப்பா? இது முடியாது, ஏதாவது கேளுங்க, விரும்புறதை கேளுங்க கேட்டா உலகத்துக்கு போற ஷஹீதாகிற, அது எதுக்கு? அதான் எனக்காண்டி ஷஹீதாகிட்டார், அப்புறம் என்ன இனி மறுபடியும் எதுக்கு ஷஹீதாக போற என்று அல்லாஹ் சொல்லி விடுவான் என்று நம்ம ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். அப்ப ஷஹீதுகள் மறுபடியும் நம்ம சாகணும், அல்லாஹ்வுடைய பாதையில போரிடணும், நம்ம கைகால் வெட்டுப்படணும், அல்லாஹ்வுடைய பாதையில துன்பங்களை அனுபவிக்கணும், தியாகங்களை செய்யணும் என்று அவர்கள் ஆசைப்படுகிறார்கள் என்றால் அதற்கு காரணம் அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்தஸ்து சாதாரண அந்தஸ்து இல்ல. எங்க அல்லாஹ் அவங்களை தங்க வைக்கிற? அரிசுக்கு கீழே தங்க வைக்கிறான். அல்லாஹ் விரும்பக்கூடிய நேசத்துக்குரிய பாசத்துக்குரிய அடியார்களுக்கு தான் அந்த சிறப்பு. இந்த சிறப்பு மனுஷர் மைதானத்தில் சில பேருக்கு உண்டு. எந்த நிழலும் இல்லாத நாளில் அரிசுடைய நிழல் மாத்திரம்தான் உண்டு. அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கோடான கோடான கோடி மக்கள் குழுமி இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய மைதானத்தில் தேர்வு செய்து நீ வா நீ வா என்று அழைத்த அரிசுக்கு கீழே அவர்களுக்கு இடம் தருவான். அது எவ்வளவு பெரிய கண்ணியம், எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு. சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கம் எதுங்க? எது உயர்ந்த சொர்க்கம்? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். அதான இருக்கக்கூடிய சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கம். அது ஏன் உயர்ந்த சொர்க்கமா இருக்குன்னு தெரியுமா? சொர்க்கத்தில் ஃபர்ஸ்ட் ரேங்க், முதல் தரம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று நம்ம நம்புறோம். அது உண்மைதான், சரிதான். எதனால உயர்ந்த சொர்க்கமா இருக்குது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரணத்தை சொன்னாங்க. மின்ஹு தஃபஜ்ஜர அன்ஹாருல் ஜன்னah, அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல தான் சொர்க்கத்து நதிகள் எல்லாம் உருவாகிறது. பாலாறு அங்குதான் உருவாகிறது, தேனார் அங்கிருந்தான் உருவாகிறது, மது ஆறு அங்கிருந்தான் உருவாகிறது, எல்லாரும் அங்கிருந்தான் உருவாகிறது. உருவாகக்கூடிய இடமே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் தான். இது ஒரு காரணம், அது உயர்ந்த சொர்க்கமா இருப்பதற்கு. இன்னொரு காரணம் இருக்கிறது. உராஹு ஃபௌகஹு அர்ஷுர் ரஹ்மான், அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்க்கு பக்கத்துல தான் அல்லாஹ்வுடைய அரிசி இருக்கிறது. அதனாலதான் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் உயர்ந்த சொர்க்கம். எதனால? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்க்கே மதிப்பு மரியாதை அல்லாஹ்வுடைய அரிசிக்கு பக்கத்துல இருக்கிறது. அதனாலதான் ஒரு உயர்ந்த சொர்க்கம்.
உன்னதமான சொர்க்கம், முதல் தரமுள்ள சொர்க்கம் என்று நபி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். புகாரில் இந்த ஹதீஸை நீங்க பார்க்கலாம். அப்ப சொர்க்கத்துக்கே அரிசிக்கு பக்கத்தில் இருக்கிறதுனாலதான் அதுக்கு மிகப்பெரிய ஒரு மதிப்பு, மரியாதை, போட்டி, சிறப்பு எல்லாம் இருக்கிறது. அந்த அரிசிக்கு கீழே அல்லாஹ் இடம் தருகிறான் என்றால், நிழல் தருகிறான் என்றால் அது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம், எவ்வளவு பெரிய ஒரு கண்ணியம் அல்லாஹ் அதுல மறுமையில் சில பேருக்கு தருவான். அது யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு நபி மொழியில அழகான முறையில சொல்லி காட்டுறாங்க. புகாரி, முஸ்லிம் எல்லாத்தையும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த நாளில் அல்லாஹ்வின் நிழலை தவிர வேறு எந்த நிழலும் இருக்காது. அப்படிப்பட்ட நாளில் அல்லாஹ் தன்னுடைய அரிசி நிழலை 7 வகையினருக்கு மட்டும் தருகிறான். 7 பேர் இல்ல, 7 வகையினர்கள். அந்த 7 தன்மைகள் யாரிடத்திலும் எல்லாம் இருக்கிறதோ அவங்க எல்லாருக்கும் அரிசியுடைய நிழல் உண்டு. அந்த தன்மைகள் யார்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு அல்லாஹ் அந்த சிறப்பை தருகிறான். அதில் முதலாவதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் இமாமுல் ஆதில், நேர்மையான இமாம், நேர்மையான இமாம், நேர்மையான தலைவர். இவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 பேர்ல முதல் ஆளா சொல்லி காட்டுறாங்க. அந்த அளவுக்கு என்ன நமக்கு தோணலாம், என்னடா இவரை 7 பேர்ல முதல் ஆளா வைக்கிற அளவுக்கு என்ன சிறப்பு இருக்குது? இது பயங்கரமான ஒரு கஷ்டம். ஏன்னா ஒரு ஆட்சி தலைவராக இருக்கிறார் என்றால் அவர் எல்லா அநியாயத்தையும் செய்வார். பார்க்கிறோமா இல்லையா? ஒரு சாதாரண மனுஷன் ஒழுக்கமா இருப்பான், நேர்மையா இருப்பான், நாணயமா இருப்பான், அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட மாட்டான், அடுத்தவங்களுக்கு கெடுதல் செய்ய நினைக்க மாட்டான். ஆனா பதவிக்கு போயிட்டா எல்லா அட்டூழியத்தையும் செய்வான், எல்லா அக்கிரமத்தையும் செய்வான். அடுத்தவங்க பொருளை எடுக்கிறது, கொலை செய்யறது, விபச்சாரம் பண்றது, எல்லா அநியாயமும் செய்வான். அந்த இடம் அவனை அப்படிலாம் செய்ய வைக்கும். இந்த பதவி இருக்குது, அம்புட்டு வேலையை அவனை செய்ய வைக்கும். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருக்கிறாரு, அவரை தட்டி கேட்க யாருக்கும் முடியாது. அந்த நேரத்தில் இருந்தும் ஒருவர் நேர்மையான ஆட்சி செய்கிறார் என்றால் அவர் வழியெடுப்பதற்குரிய அத்தனை சூழல்களும் காரணங்களும் காரியங்களும் இருந்து அதிலெல்லாம் விழாமல் தக்வாவோடு நடக்கிறார் என்றால் மிகப்பெரிய இறையச்சம் உள்ளவராக இருந்தால் தான் இப்படி நடக்க முடியும். இறையச்சத்திர உச்சகட்டத்தில் இருந்தாதான் அவரால் இப்படி இருக்க முடியும். எல்லாரும் பதவிக்கு போவாங்க, பதவிக்கு போனவன் ஈமான்ல பலவீனமா இருந்தா நாசமா போயிருவான். யாரு தப்பிப்பான்? ஈமான்ல உறுதியா இருந்து தக்குவா ரொம்ப இறையச்சம் இருக்கு, அவன் தான் தப்பிப்பான். அப்ப அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்து ஒரு நேர்மையான ஆட்சி செய்கிறார் என்றால் அவருக்கு அல்லாஹ் அந்த சிறப்பை கொடுக்கிறான். அவன் நினைச்சா யாரை வேணா அடக்கலாம், ஒடுக்கலாம், அக்கிரமம் செய்யலாம், அந்த சக்தி இருக்கு, பவர் இருக்கு. அப்படிப்பட்ட ஆட்சி தலைவர். ஆனாலும் அந்த சக்தியை பயன்படுத்தாமல் நேர்மையை பார்க்கிறார், நீதத்தை பார்க்கிறார் என்றால் அவருடைய ஈமான் எப்படிப்பட்டது? அல்லாஹ்வுடைய பயம், அல்லாஹ்வுடைய இறையச்சம். அதனால் அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை அவரிடத்தில் பார்க்க முடிகிறது. அதனால் அல்லாஹ் அவருக்கு சிறப்பை தருகிறான். அது மட்டும் இல்லாம நம்ம குடும்பத்தில் நேர்மையா நடக்க முடியுதா? யோசிச்சு பாருங்க. நம்ம வட்டம் எப்படி ஒரு சின்ன வட்டமா தான் இருக்குது. நம்ம மனைவிக்கு நம்ம கணவன், அந்த விஷயத்தை நம்ம நேர்மையா நடக்கிறோமா? அதுல நிறைய ஓட்ட உடசல்கள் நம்மகிட்ட இருக்குது. பல பேர் அதில் தப்பிக்க மாட்டாங்க, எல்லா பேரும் அதை மாட்டி இருக்கிறாங்க. குழந்தைகள் விஷயத்தில் நேர்மையா நடக்கிறோமா? உறவினர்கள் விஷயத்தில் நேர்மையா நடக்கிறோமா? நண்பர்கள் விஷயத்தில் நேர்மையா நடக்கிறோமா? நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் விஷயத்தில் நேர்மையா நடக்கிறோமா என்று நம்ம இருக்கக்கூடிய ஒரு சின்ன வட்டத்தில் நேர்மையா என்று பார்த்தால் அதுல நிறைய அநியாயங்கள், நிறைய குறைபாடுகள், தவறுகள் நம்மிடத்தில் இருக்கிறது. ஆனால் அவர் எப்படி? அவருடைய வட்டம் பெருசு. குடும்பத்துக்கு அவர் தான் தலைவர், உறவினர்கள் எல்லா இதுக்கும், நாட்டுக்கே அவர் தலைவர். அப்படின்னா அவர் எத்தனை பிரச்சனைகளை சந்திப்பார்? நாட்டுக்கு தலைவராக இருக்கக்கூடியவர் அவ்வளவு பயங்கரமான பொறுப்புல இருந்து அநியாயம் செய்யாம, அக்கிரமம் பண்ணாம, வேண்டியவங்களுக்கு வளைஞ்சு கொடுக்காம அவரை ஆட்சி செய்யறாருன்னா மிகப்பெரிய இறையச்சம் வேணும். ஒரு 50% இறையச்சம் உள்ளவங்க போல நாசமா போயிருவான், அவனால் ஆட்சி செய்யறது முடியாது. ரொம்ப இறையச்சத்துல உச்சகட்டம். அப்படிப்பட்ட ஒருவரால் தான் இப்படி ஆட்சி செய்ய முடியும். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி பயங்கரமான பொறுப்பை எடுத்து அந்த பொறுப்பை சரியான முறையில் நிறைவேற்றுகிறார். அதனால 7 பேர்ல இவருக்கு தான் முதல் இடம். இமாமுல் ஆதில், நேர்மையான இமாம். நமக்கு எல்லாம் ஆட்சி கொடுக்கலையா? அப்ப நம்ம என்ன செய்யறது? இந்த சிறப்பு அடையணும். இனிமே இந்தியாவுக்கு
நானும் பிரதமர் ஆகிறேன்னு தேர்தலில் போய் போட்டியிடலாமா? நம்ம போட்டிட்டா ஓட்டு கிடைக்குமா? நம்ம வீட்டில் உள்ளவங்க ஓட்டு போடுவாங்களா என்னன்னு சந்தேகம். அப்படி இருக்குது நிலைமை. அப்படி இல்லை. ஆட்சி தலைவராக இருந்தால் இந்த சிறப்பை நீங்கள் அடையலாம். இல்லை என்றால் உங்களுக்கு அல்லாஹ் என்ன பொறுப்பு கொடுத்தானோ அதுல நேர்மையா நடங்க. அல்லாஹ் ஒவ்வொருவருக்கும் பொறுப்பு கொடுத்திருக்கான்ல. பொறுப்பு இல்லாத மனுஷன் உலகத்துல யாருமே இல்லை. அப்படி ஒரு மனுஷன் இருக்கிறானா அவன் புத்தி சுவாதீனம் இல்லாதவனாகத்தான் இருக்கணும். அல்ல மனுஷனா இருக்க முடியாது, கெட்டவனாக இருக்கணும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலன் அன் ரஅய்யத்திஹி. நீங்கள் எல்லோரும் பொறுப்பாளிகள், நீங்கள் எல்லோரும் உங்களுடைய பொறுப்பு குறித்து விசாரிக்கப்பட இருக்கிறீர்கள். ஒரு ஆம்பளை பொறுப்பாளி, மனைவி பொறுப்பாளி, பிள்ளை பொறுப்பாளி, எல்லோரும் பொறுப்பாளிகள். பொறுப்பு இல்லாத மனுஷன் யாருமே இல்லை. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்தந்த பொறுப்பை நேர்மையா நடங்க. ஒரு முதலாளியா இருக்க மாட்டீங்களா? முதலாளி என்ன தொழிலாளிக்கு நீ பொறுப்பாளி, தொழிலாளியாக இருந்தால் முதலாளிக்கு நீ பொறுப்பாளி. இப்படி எல்லோரும் ஒரு வகையில் நம்ம பொறுப்பாளிகளாகத்தான் இருக்கிறோம். அந்த பொறுப்புல நம்ம நேர்மையா நடந்தோம்னா அல்லாஹ் அந்த மாதிரியான சிறப்புகளை நமக்கு கொடுப்பான். ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்ல பார்க்கிறோம், இன்னல் முக்கஸிஸீன இந்தல்லாஹி அலா மனாபிர மின் நூர். முஸ்லிம்ல வரக்கூடிய சம்பவம் ஹதீஸ். இந்த உலகத்தில் வாழும்போது நேர்மையாக நீதமாக வாழ்ந்தவர்கள் ஒளியாலான சிம்மாசனத்தில் மறுமையிலே அமர்வார்கள். அல்லாஹ் அவங்களுக்கு சேர் போடுவான். எதுல அமர்ந்திருப்பாங்க? ஒளியால் பிரகாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய சிம்மாசனத்தில் அல்லாஹ் அவங்களை உட்கார வைப்பான், கண்ணியப்படுத்துவான். இவங்க யாரு? அல்லதீன யாதிலூன ஃபீ ஹுக்மிஹிம். தீர்ப்பு வழங்கும் போது நேர்மையாக தீர்ப்பு வழங்கியவர்கள். அகலியின் குடும்பத்தார்கள் சேர்த்து நேர்மையாக இருந்தவர்கள். ஒமா வல்லு, இன்னும் என்னென்னெல்லாம் அவர்கள் பொறுப்படுத்தார்களோ எல்லா பொறுப்பிலையும் நேர்மையாக சரியாக நடந்து கொண்டவர்கள். இவங்களுக்கு அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பை தருகிறார். ஆக இவர் முதலாவது நபர். இரண்டாவது நபர் யாரு? ஷாபுன் நஷா ஃபீ இபாதத்தி ரப்பிஹி. அல்லாஹ்வை வணங்குவதிலே தன்னை திளைத்துக் கொண்ட வாலிபர். இவர் இரண்டாவது நபர். அல்லாஹ்வுடைய மகத்தான அரசு நிழலை பெறக்கூடியவர்கள் இரண்டாவது நபர். அல்லாஹ்வை வணங்குவதிலே தன்னை திளைத்துக் கொண்ட வாலிபர். இவரை நபி அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, இவங்க சாதாரண நாட்கள் கிடையாது. பொதுவா வாலிப வயசு எல்லா தவறுகளையும் செய்ய வைக்கும். முதியோர் என்ன செய்ய மாட்டான்? சாராயம் குடிக்க மாட்டான், உடங்கிருவான். பள்ளிவாசல தொழுவார் வயசானவர். ஆனா இந்த சின்னஞ்சிறு பிள்ளைகளை பாருங்க, வாலிப பருவத்தில் உள்ளவர்கள் அவர்களிடம் சாராய கடையில் இருப்பாங்க, சினிமா கொட்டைகளில் கூத்தடிப்பார்கள், விபச்சாரம் செய்வார்கள், போதைப் பொருட்களை சாப்பிடுவார்கள், எல்லா பாவத்தையும் செய்வார்கள். காரணம் அந்த வயசு அவங்களை அப்படி செய்ய வைக்கும். உடம்புல உள்ள தெம்பு, உடம்புல உள்ள திராணி, ஆசை பாசைகள், உணர்வுகள், இதெல்லாம் அவர்களை அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மறக்கடிக்க செய்கிறது, பாவமான காரியங்களை செய்ய தூண்டுகிறது. அதனால என்ன நினைக்கிறான்? ஒரு வாலிபன் அப்படி சேட்டை செய்யணும்னு நினைக்கிறான். அவன் தான் வாலிபன். ஒருத்தன் சேட்டை செய்யாம சும்மா இருந்தானா ஆம்பளே இல்லைன்னு சொல்றான். சொல்றானா இல்லையா? ஒரு மனுஷன் அல்லாஹ்வுக்கு பயந்து தக்வாவுக்கு பயந்து இந்த மாதிரியான அனாச்சாரங்களில் ஈடுபடாம ஒழுக்கமா இருக்கிறான். மற்றவங்க என்ன செய்யறான்? அவனை பார்த்து, நீ இந்த 60 வயசு கிழமை மாதிரி இருக்கிற, நீ நம்ம செட்டு மாதிரி இல்லை, இது 60 வயசு கிழமை மாதிரி இருக்குது. 60 வயசு கிழவன் தான் அப்படி இருப்பானா? ஏன்னா பாக்குறான்ல, 100 வாலிபர்கள் இருக்கா என்றால் 99 வாலிபர்கள் அப்படித்தான் இருக்கிறான். அதுல எவனாவது தக்குவா இறையச்சத்தோடு ஒருத்தவர் இருந்தாங்களே, அவனை கிழவன் லிஸ்ட்ல சேர்த்துறாங்க, அவனை வாலிபனை வைக்கிறது இல்லை. இவெல்லாம் வாலிபன் கிடையாதுங்க, இவெல்லாம் வாலிபனா, இவெல்லாம் நம்ம செட்டு கிடையாதுங்க. அவருடைய ஆண்மையிலே சந்தேகப்படக்கூடிய நிலையை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் அதான் சொல்லி காட்டுறாங்க, இவனுக்கு ஆண்மை இருக்கிறது, உடலிலே தெம்பு இருக்கிறது, சக்தி இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது, ஆசை பாசைகள் எல்லாம் இருக்கிறது. ஒரு வாலிபனுக்கு என்னென்ன உணர்வுகள் இருக்குமோ, என்னென்ன எதிர்பார்ப்புகள் இருக்குமோ, என்னென்ன ஆசைகள் இருக்குமோ அத்தனையும் இருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் இஞ்சி அவனிடத்தில் தக்குவா இருக்கிறது. அதனால் அந்த விஷயங்களை விட்டு அவன் விலகி இருக்கிறான். இது எவ்வளவு பெரிய தக்குவாதாரி, இவ்வளவு பெரிய இறையச்சம் உள்ளவன். அவனை மறுமை நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அரிசுடைய நெல் உண்டு வா என்று அவனை கூப்பிடுவான். மூணாவது நபர் யாரு? ரஜுலுன், ஒரு மனிதர், கல்புஹு முஅல்லகுன் ஃபில் மசாஜித், அவருடைய உள்ளம் பள்ளிவாசலோடு தொடர்புடையதாக இருக்கும். ஒரு மனிதர், அவருடைய உள்ளம் பள்ளிவாசல மாட்டப்பட்டிருக்கும். பள்ளிவாசல மாட்டப்பட்டிருக்குன்னா என்ன? அவருடைய மூளையை தூக்கி பள்ளிவாசல மாட்டி விட்டு போவாரா? அதல்ல.
உடம்பு வெளியே போனாலும் அவருடைய நினைவுகள், அவருடைய எதிர்பார்ப்புகள், அவருடைய விருப்பங்கள் எல்லாம் பள்ளிவாசலை சுற்றி இருக்கும். பள்ளிவாசல கிடக்க முடியாதுல்ல. அதான் ரசூல் அழகா சொல்றாங்க, பள்ளிவாசல இருக்க முடியாது 24 மணி நேரமும் பள்ளிவாசல கிடக்குன்னு இஸ்லாம் சொல்லல. உன் குடும்பத்தை கவனிக்கிறதுக்கு நீ வெளியே போகணும், வியாபாரம் பண்ணணும், அதுக்காக நீ வெளியே போகணும். இப்படி எத்தனை விஷயங்கள் இருக்கிறது, அதுக்காக நீ வெளியே போகணும். போ, தப்பு கிடையாது, போகலாம். ஆனா உன்னுடைய உடல் வெளியே போனாலும் உள்ள எங்க இருக்கணும்? பள்ளிவாசல் சுத்தி இருக்கணும். நிறைய பேர் உடலும் போயிருந்து உள்ளமும் போயிருது. வேலைக்கு போறாங்க, அப்படியே போனவங்க தான். ஃபஜரை காணா, லொஹரை காணா, அசரை காணா, மகரிபை காணா, இசாவை காணா. காலையில எந்திரிச்சு வேலைக்கு போக வேண்டியது, அப்புறம் நைட்டு வேலையெல்லாம் முடிஞ்சு நைட்டு 11 மணிக்கு வர வேண்டியது. இடையில் இந்த தொழுகையை காணா. பள்ளிவாசல மறந்துட்டாங்க. சில பேர் தொழுதாங்க, அங்கங்க கடைகள்ல தொழுகிறாங்க. பள்ளிவாசல்ல போய் தொழணும் என்ன இல்லை. சும்மாவை சொல்றாங்க, எங்க தொழுதாலும் தொழுவ கூடும். ஆனா அரிசுடைய நிலம் வேண்டுமா? பள்ளிக்கு வாங்கி வீட்டுல தொழுதா, கடையில தொழுதா, எல்லாம் ஒன்னும் குற்றம் பிடிக்க மாட்டான், தப்பிச்சு போயிருக்கு, அவ்வளவுதான். அரிசுடைய நிலம் வேண்டுமா? பள்ளிக்கு வா. அரிசுடைய அங்க கஷ்டப்படுமா, வெயில வந்து சாகணுமா, அப்ப போடி எங்க வேணா தொழுதுக்கோ. அப்ப உன்னுடைய உள்ளம் பள்ளிவாசலோடு மாட்டப்பட்டு இருக்கும். எல்லாம் தண்ணியில இருந்து வெளியே வந்த மீன் மாதிரி தான் வரும். ஒரு மீன் தண்ணியில இருந்து வெளியே கூச்சிருச்சு, அது என்ன நினைக்கும்? எப்படா நம்மளை தண்ணிக்குள்ள விடுவாங்க என்றுதானே அது துடி துடிக்கும். அந்த மாதிரி தான் வரும். சில தேவைகளுக்காக வெளியே போனாலும் பள்ளிவாசலுக்கு போகணும், கொஞ்ச நேரம் குர்ஆன் ஓதணும், கொஞ்ச நேரம் அல்லாஹ்வை நினைக்கணும், உபரியான வணக்கங்களை தொழுவோம், கடமையான தொழுவ ஜமாத் மிஸ் ஆயிடக்கூடாது என்று பள்ளிவாசலை சுத்தி சுத்தியே அவருடைய எண்ணங்கள் இருக்கிறது. அவருக்கு அரசுடையது உண்டு. அல்லாஹ்வுடைய ஆலயத்தோடு நம்ம எவ்வளவு தொடர்பு வைக்கணும் யோசிச்சு பாருங்க. பள்ளிவாசல் தான் சும்மா இல்லை, அதிகமான தொடர்புகள் இருக்கணும். இவர் 3வது மனிதர். 4வது மனிதர் ரஜுலானின் தஹாப்பா ஃபில்லாஹி வஜ்தமா அலைஹி வதஃபர்ரக அலைஹி. 2 மனிதர்கள் அல்லாஹ்வுக்காக நேசம் வைத்தார்கள், அல்லாஹ்வுக்காக பிரிந்து சென்றார்கள். அல்லாஹ்வுக்காக நேசம் வைத்தார்கள், அந்த நேசத்தின் அடிப்படையில் சந்திப்பார்கள், அந்த நேசத்தின் அடிப்படையில் பிரிந்து செல்வார்கள். இந்த 2 பேரும் நபியவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அது என்ன அல்லாஹ்வுக்காக நேசம் வைக்கிறது? உலகத்தில் எத்தனை விஷயங்களுக்காக மனுஷன் நேசம் வைக்கிறான். எனக்கு நான் கஷ்டப்படும் போது பணம் கொடுத்து உதவி பண்ணாரு, அதனால அவர் எனக்கு நண்பரு, வாங்க அஸ்ஸலாமு அலைக்கும் அவர்கிட்ட பேசுறது. என்னுடைய அண்ணன், என்னுடைய தம்பி, என்னுடைய மாமன், மச்சா, ரத்த பந்த உறவு என்ற அடிப்படையில் அவர்கிட்ட நம்ம பாசம் வைக்கிறோம், நேசம் வைக்கிறோம். இது ஒரு கணக்கு. பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது ஒரு நண்பரா இருந்தோம், வேலை செய்யற இடத்துல ஒன்னா வேலை செஞ்சோம். இப்படி பல காரணங்களால் நாம் உலகத்தில் நண்பர்களா இருக்கிறோம். இந்த நட்பு எல்லாம் நமக்கு இபாதத்து கிடையாது. இந்த காரணங்களுக்காக நட்பு வச்சீங்கன்னா இபாதத்து கிடையாது. அது உலகத்தோடு அனுமதிக்கப்பட்ட விஷயம், அவ்வளவுதான். அது இந்த உலகத்தோட இந்த நட்பு முடிஞ்சிடும். மறுமையில் அந்த நட்பு உதவாது. அல்லாஹ் யௌமையின் பாலுஹும் லிபாலின் அது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அந்த நாளில் இந்த உலகத்தில் நெருங்கிய சகோதரர்களாக இருந்தவர்கள் அந்த நாளில் ஒருவருக்கொருவர் பகைவர்களாக மாறிவிடுவார்கள். இங்க காசுக்காண்டி நண்பனா இருந்தவன், ரத்த வந்த உறவுனால நமக்கு பாசத்துக்குரியவனாக இருந்தவர்கள், ஒரே இடத்துல படித்தோம், அறிமுகமானோம், சந்தித்தோம் என்ற காரணத்துக்காக நண்பர்களாக இருந்தவர்கள் இந்த உலகத்தோடு போயிடுவாங்க. மனுஷர் மைதானத்துல அவன் நமக்கு எதிரி, நாம அவனுக்கு எதிரி. அவனை பார்த்து நம்ம ஓடுவான், நம்ம பார்த்து அவன் ஓடுவான். நாங்க அப்படி இப்படி நகமும் சதம் அதெல்லாம் அங்க கிடையாது. எல்லாம் பிரிஞ்சு நகஞ்சாலும் எல்லாம் பிரிஞ்சிடும். ஆனா எந்த நட்பு நிலைக்கும்? அல்லாஹ்வுக்காக நேசம் வச்சு அல்லாஹ்வுக்காக பிரிகிறது. அந்த நேசத்தின் அடிப்படையில் கூடுறது, அந்த நேசத்தை அடிப்படையில் வச்சு களைகிறது. அவருடைய சந்திப்பு அந்த நேசம் தான், களைவதும் அந்த நேசம் தான் காரணம். இது யார்? அவங்க நம்ம இருக்கிறோம், நண்பர்களா நம்ம இருக்கிறோம். ஒரு 4-5 பேர் நண்பர்களா இருக்கிறோம். நமக்கு மத்தியில் கொடுக்கல் வாங்கல் இல்லை, ரத்த பந்த உறவு இல்லை, ஆனால் நண்பர்களா இருக்கிறோம். என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தை நாம் பரப்ப வேண்டும், சொல்ல வேண்டும். அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தை மக்களுக்கு போதிக்க வேண்டும். அதற்காக நம்ம நண்பர்களாகி முயற்சி செய்கிறோம். நம்முடைய சந்திப்பு எதற்காக? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை போதிப்பதற்காக. அதனால் நம்ம நண்பராகிக்கிட்டோம். மற்றபடி கொடுக்க வாங்கல் எதுவுமே கிடையாது. இந்த மார்க்கத்தை சொல்லணுங்கிற ஒரு நோக்கத்தை தவிர, அல்லாஹ்வுக்காக தவிர வேற யாரும் உங்களுக்கு நமக்கு அறிமுகமானவங்க கிடையாது, நாம உங்களுக்கு அறிமுகமானவங்க கிடையாது. இப்படி அடிப்படையில நம்ம ஒரு நட்பு வைக்கிறோம். அந்த நேசத்தை அடிப்படையாக வச்சு நம்ம சந்திக்கிறோம். வேற எதுக்கு சந்திக்கல? சந்திப்புக்கு காரணம் என்ன? அல்லாஹ்வுக்காக சந்திக்கிறோம். நம்ம கலைஞ்சு போறோம், பிரிஞ்சு போறோம். எதுக்கு பிரிஞ்சு போறோம்? அல்லாஹ்வுக்காக பிரிஞ்சு போறோம்.
இந்த மாதிரி அல்லாஹ்வுக்காக ஒருவரை நாம் நண்பராய் ஏற்படுத்திக் கொண்டால் அந்த நட்பு அல்லாஹ்விடத்தில் இபாதத்தாக பார்க்கப்படுகிறது. எப்படிப்பட்ட இபாதத்? மஹ்ஷர் மைதானத்தில் நிழலில்லாத நேரத்தில் நிழலை பெற்றுத் தரக்கூடிய மிகப்பெரிய அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு இபாதத்தாக அது பார்க்கப்படுகிறது. அதனால இந்த மாதிரியான நட்புகளை அதிகமாக வச்சுக்கணும். எந்த மாதிரி நட்பு? அல்லாஹ்வுக்காக ஒரு மனிதன் நேசிக்கிறது, அந்த நேசத்துக்காக சந்திக்கிறது, அல்லாஹ்வுக்காக புரிந்து செய்வது என்று நம்ம வச்சுக்கணும். சில பேர் சொல்லுவாங்க, இந்த ஹதீஸுக்கு விளக்கம், அது தப்பான விளக்கம். அல்லாஹ்வுக்காக சந்திக்கிறது, அல்லாஹ்வுக்காக பிரியறதுன்னா என்னன்னா, ரெண்டு பேர் இருப்பாங்க, ரெண்டு பேர் சண்டை போட்டுருவாங்க, ரெண்டு பேர் பிரிஞ்சு போயிடுவாங்க. அதை பத்தி இது சொல்லல. ரெண்டு பேரும் அல்லாஹ்வுக்காக சந்திக்கிறது, அப்புறம் சண்டை போட்டு பிரிஞ்சு போறாங்கன்னா அல்லாஹ்வுக்காக இவங்க பிரிகிறாங்க. சண்டை போட்டாலே அல்லாஹ்வுக்காக கிடையாதுன்னு ஆகி போச்சு. அவங்க சந்திக்கிறது அல்லாஹ்வுக்காக, பிரியறது அல்லாஹ்வுக்காக. அப்படின்னா என்ன? அந்த அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை போதிப்பதற்காக, பரப்புறதுக்காக, அல்லாஹ்வுடைய விஷயத்துக்காக அவங்க சந்திப்பார்கள். அதை அடிப்படையாக வச்சு அவங்க பிரிஞ்சு போக முடியும். முயற்சி வேலைகள் எல்லாம் அதற்காக இருக்கும். அதனால ரெண்டு பேரும் சொல்லி காட்டுறாங்க. ஒருத்தர் இருந்த ரெண்டு பேரும் நண்பர்களா இருந்தாங்க. ஒருத்தர் நல்லவனா இருந்தா, ஒருத்தர் குடிகாரனா போயிட்டான். நான் அல்லாஹ்வுக்காக உன்னை புரியலன்னா உனக்கு நன்மை கிடைக்கும். ஆனா ரசூலுல்லாஹ் இங்க ரெண்டு பேரும் சேர்த்து சொல்றாங்க. இந்த நட்பு என்னது? எவன் குடிகாரன போறான் அவனுக்கு அரிசுடைய கிடையாது, எவன் ஒழுங்கா இருந்தாலும் அவனுக்கு உண்டு. ஆனா ரசூலுல்லாஹ் இந்த இடத்துல ரெண்டு பேரும் சொல்றாங்க, பிரிஞ்சு போகக்கூடிய ரெண்டு பேருக்கும் கிடைக்கும்னு. அப்ப இந்த ரெண்டு பேர் யாரு? அவங்க சண்டை போட்டு பிரியல, இந்த மார்க்கத்தை பரப்புவதற்காக பிரிகிறார்கள். அவங்களுடைய சந்திப்பு, பிரிஞ்சு போறது எல்லாம் இதற்காக இருக்கிறது. அந்த நபர்களை சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவர் நாலாவது மனிதர். அஞ்சாவது மனிதர் யாரு? ரஜுலுன், ஒரு மனிதர். ஜமால், அழகும் அந்தஸ்தும் உள்ள ஒரு பெண்மணி அந்த அவரை நபரை விபச்சாரத்துக்கு அழைத்தால், இன்னி அகாஃபுல்லா, நான் அல்லாஹ்வுக்கு அஞ்சுகிறேன் என்று சொல்லி விலகியவர். இவர் பெரிய இறைச்சம் உள்ளவர். ஒரு ஆண் ஒரு பெண்ணிடத்தில் எதை விரும்புவான்? இதைத்தானே விரும்புவான். அழகுள்ளவள் வேண்டும், அந்தஸ்துள்ளவள் வேண்டும். இது ஒரு ஆண் விரும்பக்கூடிய ஒரு விஷயம். அது பல பேருக்கு கிடைக்கும், கிடைக்காம போகும். ஆனா ஒரு பெண் அழகுள்ளவளாக இருக்கிறாள், அந்தஸ்துள்ளவளாக இருக்கிறாள். ஒரு ஆணிடத்தில் தானாக முன்வந்து அந்த ஆணிடத்தில் தன்னை ஒப்படைக்க முன் வருகிறாள். ஆனா அந்த ஆண் என்ன செய்யறாரு? உள்ள விரும்புது, அழகுள்ளவள், அந்தஸ்துள்ளவள், நம்ம நேசிக்கிறது வருகிறது, ஆனால் வேண்டாம், அல்லாஹ்வுக்கு பிடிக்காது என்றதை விட்டு விலகி இருக்கிறார், ஒதுங்குகிறார். இவர் எவ்வளவு பெரிய இறையச்சம் இருந்தா இப்படி செய்வார்? ஒரு பெண்ணுடைய ஆசையை விட அல்லாஹ்வுடைய ஈமான், அல்லாஹ்வுடைய அச்சம் அவரிடத்திலே மிகைத்திருக்கிறது. அதனால இதை தள்ளுறார், அல்லாஹ்வுக்கு முன்னுரிமை தருகிறார், அல்லாஹ்வுடைய பயத்தை அவர் முற்படுத்துகிறார். அல்லாஹ் அவருக்கு அந்த அந்தஸ்தை கொடுக்கிறான். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மாதிரி அவங்களுக்கு அல்லாஹ் நிறைய அழகு கொடுத்திருந்தான். கொஞ்சம் நெஞ்ச அழகு இல்லை, எவ்வளவு அழகு! இந்த உலகத்துடைய அழகுல பாதி அழகு அல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கையில கொடுத்திருந்தான். உலகத்துல எவ்வளவு பேர் அழகா இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் மில்லி அளவில் உள்ள அந்த அழகெல்லாம் வச்சுக்கிட்டு பெருமை பீத்தி அடிச்சுக்கிட்டு என்னென்ன அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அல்லாஹ் இருக்கக்கூடிய இந்த கொஞ்சம் அழகை வச்சுக்கிட்டு. ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் எவ்வளவு அழகு கொடுத்தான்? ஒட்டுமொத்த ஒரு துனியாவுடைய அழகுல பாதி அழகு யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய கையில் அல்லாஹ் கொடுத்திருந்தான். அவனுடைய முகத்தில் அவ்வளவு அழகு. மேராஜ் இரவுல போகும்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் யூசுஃபை பார்த்தேன், அவருக்கு பாதி அழகு வழங்கப்பட்டு இருந்தது. முஸ்லீம்ல வரக்கூடிய சம்பவம். இந்த அழகுதான் அவங்களுக்கு டேஞ்சர் ஆச்சு, சோதனையா மாறிச்சு. யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அரண்மனையிலே இருந்தாலும் மன்னனுடைய மனைவி அவளை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தப்பான காரியத்துக்கு அழைக்கிறாள். அரண்மனையின் வாசல்களை எல்லாம் அடைத்து விட்டு காலத்து ஹைத்தலர் வா விபச்சாரம் செய்வோம் என்று அழைக்கிறாள். இவர் உடனே என்ன சொன்னார்? அழகுள்ளவள் அழைக்கிறாள், அந்தஸ்துள்ளவள் அழைக்கிறாள். அல்லாஹ்வுக்கு அஞ்சுகிறேன், அல்லாஹ்வுக்கு நான் பயப்படுகிறேன் என்று சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த பெண்ணை விட்டு விலகி ஓட ஆரம்பித்து விட்டார்கள். இது இறையச்சம், தக்வா. அவங்களுக்கு ஆசை இல்லாம இல்லை, அல்ல அதையும் சொல்லி காட்டுறான். அவரும் நாடிவிட்டார், இவரும் நாடிவிட்டார். ஆனா அல்லாஹ்வுடைய பயம், அல்லாஹ்வுடைய ஒரு அற்புதம் அங்கு காட்டப்படுகிறது. அல்லாஹ்வுக்கு அஞ்சு ஓடிட்டார் அவரு, அவ்வளவுதான். இந்த பெண் உருவ மாதிரி இல்ல. யூசுப் அவங்களை பின்னாடியே துரத்திட்டு போய் யூசுப் நபியை பின்புறமாக சட்டையை பிடித்து கிழித்து விடுகிறார். யூசுப் வாசல் கதவை அப்படி திறக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேர் வாசல்ல நிக்கிறாங்க. மன்னர் வந்து விடுகிறார். இந்த ரெண்டு பேருடைய கோலத்தை பார்க்கிறார். அவருக்கு திடுக்கமாயிருச்சு, என்னமோ பிரச்சனை நடந்திருக்கு. உடனே இவ பெண்களுடைய சதி தெரியும்ல, பயங்கரமான கிரிமினல்.
ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நாகிசாத்துல் அக்லி, கொஞ்சம் மூளை கம்மி தான் ஆம்பளை விட, ஆனா அறிவுள்ள ஆம்பளையே கீழே தள்ளி போட்டுருவாளுங்க. அது எல்லா பெண்களும் கிடையாது. நல்ல பெண்கள் அவங்களும் இருக்கிறாங்க, உம்மு சலமா மாதிரி, ஆயிஷா மாதிரி, இப்படி நல்ல பெண்களும் இருக்கிறார்கள், மோசமான பெண்களும் இருக்கிறார்கள். நாம சொல்றது மோசமான பெண், நல்ல பெண்கள் கிடையாது. பெண்கள் கோச்சுக்க கூடாது, எல்லாத்தையும் கிரிமினல் சொல்லிட்டாங்கன்னு. நல்ல பெண்களும் இருக்கிறார்கள். இந்த மார்க்கத்தை அதிகமா போதித்த அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களும் ஒரு நல்ல பெண்மணி தான். அல்லாஹ் ஈமான் கொண்டு ஒரு உதாரணம் காட்டுறது பெண்ணைத்தான். அது ரெண்டுமே பெண்ணு தான். யாரு? மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பெண்ணு தான். ஆசியா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனுடைய மனைவி, அவங்களும் அந்த அளவுக்கு நல்லவர்களும் இருக்கிறார்கள், கெட்டவர்களும் இருக்கிறார். இந்த பெண்மணி மோசமானவர். வந்தோன்னு என்ன பண்றா, உங்களுடைய மனைவி இடத்துல இவர் தப்பா நடக்க முயற்சி பண்ணியிருக்காரு, இவருக்கு நீங்க என்ன தண்டனை போறீங்க, என்ன தண்டனை தர போறீங்க? என்னமே ஒரு பத்தினி மாதிரி, யூசுப் நபி தான் அவளை தப்பா செய்ய முயற்சிச்ச மாதிரி, ஒரு ஒழுக்கமான ஒரு ஆம்பளை மேல பழிய தூக்கி போடுறான். யூசுப் நபி மறுக்கிறாங்க, நான் செய்யல, இவள் தான் என்னை தப்பான காரியத்துக்கு அழைத்தாள் என்று. அந்த இடத்துல ஒரு அறிவுள்ள ஒரு தீர்ப்பு வழங்குகிறார். சட்டை எங்கே கிழிந்திருக்கிறது என்று பாருங்கள். மன்னரே, நீங்கள் வரும்போது யூசுஃபை முத பாத்தீங்க, பின்னாடிதான் உங்க மனைவியை பாத்தீங்க, அவருடைய சட்டை எங்க கிழிஞ்சிருக்கு? அவருடைய சட்டை முன்புறமாக கிழிந்திருந்தால் இவர் முயற்சி செய்திருக்கிறார், அந்த அம்மா பிடித்து சட்டையை கிழித்திருக்கிறார், முன்னால் கிழித்திருக்கிறார். அவருடைய சட்டை பின்னால் கிழிந்திருந்தால் இவர் அவரை, இந்த பெண்ணை யூசுஃபை விரட்டி இருக்கிறார், யூசுப் ஓடி இருக்கிறார், பலவந்தமாக சட்டையை இவள் தான் கிழித்திருக்கிறார் என்பது கன்ஃபார்ம் ஆயிரும். சட்டை எங்க கிழிஞ்சிருக்குன்னு பாருங்கன்னு சொன்னோன்னே சட்டையை பார்க்கிறாங்க, யூசுப் ரசூலுடைய பின்புறம் கிழிந்திருக்கிறது. அங்கேயே யூசுப் ரசூல் ஒழுக்கமானவர், இவர்கள் தான் மோசமானவள் என்பது உறுதியாகிறது. பாருங்க, நான் விபச்சாரம் செய்ய மாட்டேன், அல்லாஹ்வுக்கு அஞ்சுவே சொன்னதுனால எப்படிப்பட்ட ஒரு பழி வருது? கெடுக்க முயற்சி பண்ணிட்டாரு, விபச்சாரம் பண்ண முயற்சி பண்ணிட்டாருன்னு ஒரு அவதூறு. அல்லாஹ் முதல்ல வந்து காப்பாத்துறான். அதோட முடியல, இந்த ஃபித்னா முடியல, ஊரெல்லாம் பேச்சு என்ன, இந்த மற்ற பொம்பளை எல்லாம், மன்னனுடைய மனைவி ரொம்ப மோசமானவ போல, வீட்டுல வளர்ற யூசுப் மனுஷங்களே தப்பான காரியத்துக்கு அழைத்திருக்கிறாள், ரொம்ப மோசமான பொம்பளை அப்படின்னு அவங்களும் பெண்களும் பேசுறாங்க. ஆனா யூசுப் அழகு சோதனை, ஒரு நல்லா உள்ள பொம்பளையை கூட கெடுத்துரும், அப்படிதான் இருக்குது அவங்களுடைய அழகு. இப்ப யூசுப் இந்த மனைவி, இந்த பொம்பளை என்ன பண்றா, அப்படியா நீங்களா ரொம்ப ஒழுக்கமான ஆளுகளா, இப்ப தெரியும் பாருங்கன்னு சொல்லி எல்லா பொம்பளையும் கூப்பிடுறா, வாங்க விருந்துக்கு வாங்கன்னு சொல்லி அம்பட்டு பொம்பளை, ஊர்ல உள்ள எல்லா பொம்பளையும் என்ன செய்யறாங்க, வர்றாங்க, ஒரு விருந்துல அமர்ந்து இருக்கிறாங்க. அவங்க கையில கத்தியெல்லாம் கொடுத்துருக்கா, பழத்தெல்லாம் வெட்டி சாப்பிடுற மாதிரி கத்தியெல்லாம் இருக்கு, எல்லாரும் கத்தியை வச்சு வெட்டி சாப்பிட்டு இருக்கிறாங்க. யூசுப் நபியை பார்த்து இந்த பெண்கள் கடந்து போங்க, அது கதை கிடையாது, கப்சா கிடையாது, வரலாறுல இருக்கக்கூடிய விஷயம், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். யூசுப்னு ஒரு அத்தியாயமே இருக்கு, அதுல வரக்கூடிய விஷயங்கள் தான். இந்த பெண்ணை கடந்து போங்கன்னு சொன்னோன்னே யூசுப் அவங்க கடந்து போறாங்க. குர்ஆன்ல வரக்கூடிய சம்பவம், ஃபலம்மா ராயினஹு, யூசுப் நபியை அந்த பெண்கள் பார்த்தபோது கத்தான ஐதிய உன்ன, தங்களுடைய கைகளை எடுத்துக் கொண்டார்கள். பழத்தை இருக்கிறவங்க கூட எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க, கையை எடுத்துக்கிட்டாங்க, கையை இருக்கிறவங்க கூட தெரியல, பழத்தை வெட்டுறமா கையை இருக்கிறமான்னு தெரியல. அக்பர் நகு, பெரிய பொருளாக பார்த்தார்கள். வகுல்னா ஹாசன் இல்லா, அல்லாஹ் தூயவன், மா ஆதா பசரன், இவர் மனுஷரே கிடையாதுப்பா, யூசுப் மனுஷரே கிடையாது, இன்ஹாதா எல்லாம் மலக்கும் கரீம், அங்க போயிடுச்சு, இவர் சங்கைக்குரிய வானவரை தவிர வேறு இல்லை, வானவராக்கி விட்டாங்க. யூசுப் வானவர்னு சொல்லி அப்படி கதை போனோன்னு இப்ப இந்த அம்மா கேக்குது, என்ன நீங்க திட்டினீங்களே, ரொம்ப ஒழுக்கம் கட்டவன் சொன்னீங்களே, இப்ப நீங்களா எப்படி இருக்கீங்க தெரியுதா யூசுப்பை பார்த்து? அதற்கு பிறகு ஓயல பிரச்சனை. இந்த பொம்பளை எல்லாம் இந்த தலைவியோட சேர்ந்துக்கிட்டு யூசுப் உங்களுக்கு தான் மறுபடியும் சதி செஞ்சோடனே மன்னர் பார்க்க, என்னடா எப்ப பார்த்தாலும் யூசுப் விஷயத்துல பொம்பளை விஷயத்துல குறை வந்துகிட்டே இருக்குது, ஒரு புத்திரா வந்துகிட்டே இருக்குது, இவர் வெளியே விட்ட ஆபத்து, இவர் ஒழுங்கா இருந்தாலும் சுத்தி இருக்கக்கூடிய பொம்பளை ஒழுங்கா இருக்க மாட்டாருங்க, பேசாம ஜெயில அடைச்சிருவோம், யூசுப் ஜெயில அடைச்சிடறாங்க. இவ அப்பயும் மிரட்டல் விடுறா, இந்த பொம்பளை இருக்கிறாளே இவள் தான் தப்பு செய்தாள் என்பது தெளிவான பிறகும் திருந்தன பாடில்லை. அந்த சபையிலே வச்சு யூசுப்பை பார்த்து சொல்கிறார், நான் சொன்னதை இவர் செய்யாவிட்டால், தெரிஞ்சு போச்சு விபச்சாரின்னு சொல்லி, இவள் தான் குற்றவாளியும் தெரிஞ்சு போச்சு, ஆனாலும் அவள் நான் சொல்வதை செய்யாவிட்டால் என்ன, அவர் சிறையில் அடைக்கப்படுவார், ஜெயிலில் அடைப்பேன், பயங்கரமான தண்டனையை கொடுப்பேன். முதல் கொஞ்சம் சோதனை வருது, நிர்பந்திக்கிறாள்.
அதை ஒத்துக்கலையா, இப்ப சோதனை கடுமையாகுது, வரான்னா ஜெயிலுக்கு போகணும். சில பேர் தப்பு செய்ய மாட்டாங்க, அல்லாஹ்வுக்கு பயந்து விலகி இருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்களுக்கு தப்பு செய்யாத நீ ஜெயிலுக்கு போகணும்னு சொன்னா ஒத்துக்கிடுவான், ஜெயிலுக்கு பயந்து ஒத்துக்கிடுவான். எதுக்கு நம்ம ஜெயில போய் கஞ்சி கூழ் எதுக்கு குடிக்கணும், அங்க போய் நம்ம ஏன் அவஸ்தைப்படணும் என்று ஒத்துக்கொள்வான். ஆனா யூசுப் என்ன சொன்னாங்க தெரியுமா, அவங்க செஞ்ச துவா, என் இறைவா அஸ்ஸஜ்னு அஹப்ப இலைய மிம்மா யதுஊனனி, இவர்களை அழைக்கக்கூடிய விபச்சாரத்துக்கு செல்வதை விட சிறைச்சாலைக்கு செல்வதே மேல், என்ன ஜெயில கூட தள்ளு, இந்த அனாச்சாரத்தில் என்னை தள்ளி விடாது, அல்லாஹ் துவா செய்தார்கள். ஜெயிலில் பிடிச்சு தள்ளப்படுகிறார்கள். பல காலங்கள், 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, பல காலங்கள் ஜெயிலே அந்த நபியுடைய வாழ்க்கை கழிகிறது. எதற்காக? நான் ஒழுக்கமாக இருப்பேன், அல்லாஹ்வை அஞ்சுவேன், மானக்கேடான காரியத்தை செய்ய மாட்டேன் என்று சொன்ன ஒரே காரணத்துக்காக பல வருடங்கள் அவரை ஜெயில பிடித்து தள்ளுகிறார்கள். அந்த நபியுடைய வாழ்க்கை ஜெயில போகுது. இன்னைக்கு ஜெயில்னா மாமியார் வீடு. இன்னைக்கு ஜெயிலுக்கு பேர் என்ன? மாமியார் வீடுல. அது மாமியார் வீட்டுல மணி எடுத்தா சோறு போடுவாங்க, சும்மா நம்ம இருக்க வேண்டியதுதான். மாமியாரா வந்து சாப்பிடுங்கப்பா, மருமகளா வந்து என்ன செய்வா, நம்மளை கவனிப்பா. அன்னைக்கு ஜெயிலுக்கு சொல்றா மாமியார் வீடுன்னு சொல்றாங்க. மணி எடுத்தா சோறு கிடைக்குது, சோறு மட்டுமா, சுண்டல் கிடைக்குது, சாயங்காலம் அழகான ஒரு படம் பார்க்கலாம், சிக்கன் 65 கிடைக்குது, இப்படி எல்லாம் வீட்டுல கூட கிடைக்காது, எல்லாம் அங்க கிடைக்குது. அதனால அது பேர் மாமியார் வீடு. அந்த கால ஜெயில் அப்படி கிடையாது, மாமியார் வீடு கிடையாது. அது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. மனுஷனை மதிக்காத அடிமைத்தலை உள்ள காலத்துல ஜெயில் கைதிகளை எப்படி வச்சிருப்பான். ஆமா, அந்த ஜெயில யூசுப் அவங்க ஒரு நபியா இருந்தாங்கன்னா எவ்வளவு சிரமத்தைப்பட்டிருப்பாங்க, எவ்வளவு கஷ்டத்தைப்பட்டிருப்பாங்க. சற்று யோசிச்சு பாருங்க. அந்த கஷ்டத்தை விவரிக்க முடியுமா? விவரிக்க முடியாது. இவ்வளவு காலங்கள் கழிகிறது. யூசுப் நபியோடு இருந்த ஒருத்தன் விடுதலையை வெளியே போய் மன்னருடைய வேலையில போய் இருக்கிறான். மன்னர் ஒரு கனவு காண்கிறார். அந்த கனவுக்கு விளக்கம் யாருக்கும் சொல்ல தெரியல. அப்ப யூசுப் நபியோட ஜெயில இருந்து விடுதலையாய் மன்னரோட போய் வேலைக்கு சென்றானே, அவன் சொல்றான், ஜெயில யூசுப்னு ஒரு ஆள் இருக்காரு, அவர் நல்ல அழகா விளக்கம் சொல்லுவாரு, உங்க கனவுக்கு விளக்கம் சொல்லுவாருன்னு சொன்னோடனே அப்பதான் அவர் வெளியே கொண்டு வரணும் சிந்தனை இந்த மன்னருக்கு வருது. உங்களை விடுதலை செஞ்சுட்டாரு. மன்னர் ஆள் அனுப்பி உங்களை விடுதலை பண்ணிட்டாங்க, வெளியே வாங்கன்னு கூப்பிடுறாரு அழைப்பாளர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யூசுப் சிறைச்சாலையில் வாடி அளவுக்கு நான் சிறைச்சாலையில் இருந்திருந்தால், கஷ்டப்பட்டிருந்தால், அந்த இடத்துல நான் இருந்திருந்தா, அவர் எத்தனை வருட காலங்கள் இந்த சிறைச்சாலை அனுபவித்தார், கஷ்டப்பட்டார், சிரமப்பட்டார். அந்த இடத்தில் நான் இருந்தால் அழைப்பாளர் வந்து உங்களுக்கு விடுதலை கிடைத்து விட்டது, வெளியே வாருங்கள் என்று சொன்னபோது லஜத்து தாய அந்த அழைப்புக்கு பதில் கொடுத்து வெளியே ஓடி வந்திருப்பேன், ஜெயில விட்டு நான் வந்திருப்பேன். ஆனா யூசுப் நபி என்ன சொன்னார் தெரியுமா? இர்ஜி இலா ரப்பிக்க, போடா உன்னுடைய மன்னர்கிட்ட போ, என்ன விடுதலை பண்ற? மாபாலு நிஸ்வத்துல்லத்திய கத்தான ஐடியா உன்ன, என்னை பார்த்து கைகளை அறுத்துக்கொண்டு எனக்கு எதிராக சதிவேலையில் ஈடுபட்டார்களே அந்த பெண்களின் மீது சுமத்திய கலகத்துக்கு என்ன பதில்? அந்த வழக்கை விசாரித்தீர்களா? என்ன சொல்லப்பட்ட அந்த குற்றச்சாட்டு என்ன, உண்மையா பொய்யா? அதை விசாரி. என் மேல கெடுதலை செய்தார்கள் அந்த பெண்கள் என்ன சொன்னாங்க, அந்த குற்றச்சாட்டை விசாரிச்சு ஒரு முடிவு சொல்லு. அதை செய்யாம வரமாட்டேன், போடான்ட்டாரு. போ மன்னருக்கு திரும்பி செல். அவர் போய் மன்னர்கிட்ட சொல்றாரு, வரமாட்டிக்கிறாரு. யூசுப் வரமாட்டிக்கிறாரு. அவர் மேல சொன்ன அந்த குற்றச்சாட்டுக்கு வழக்கு வைக்கணுமா, தீர்ப்பு சொல்லணுமா? அப்பதான் மன்னர் தோண்டி எடுக்க. மன்னர் அப்படித்தான் இருப்பாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்தாதான் எல்லாத்தையும் எடுப்பான். இப்ப அவன் கனவுக்கு வழக்கம் தேவை. இப்படி ஒரு நெருக்கடி அல்லாஹ் ஏற்படுத்துறான். யூசுப் நபியை வெளியே கொண்டு வரணும், அவரை குற்றமற்றவர் ஒழுக்க சீலர் என்பதை நிரூபிக்க வேண்டும். அல்லாஹ் இப்படி கனவெல்லாம் ஏற்படுத்தி அந்த மன்னருக்கு நிர்பந்தம் கொடுத்து அவர் வழக்க விசாரிக்கிறாரு. அவ்வளவு பெண்களும் சொல்றாங்க, அல் ஆன ஹஸ்ஸல் ஹக்கு, உண்மை இப்போது தெளிவாகிவிட்டது, நான் தான் அவரை தப்பான காரியத்துக்கு அழைத்தேன், அவர் அதை விட்டு விலகினார், ஓடினார், அவர் ஒழுக்கம் உள்ளவர் என்று யூசுப் நபியின் மீது அவதூறு சொன்ன அதே பெண்கள் தங்களுடைய வாய்களால் அவர் ஒழுக்க சீலர், ஒழுக்கமானவர், நேர்மையானவர் என்ற நற்சான்று அவங்க வாயிலிருந்து அல்லாஹ் வர வச்சு யூசுப் அலைஹிஸ்ஸலாம்களை அல்லாஹ் சுத்தப்படுத்துகிறான். அவங்க மீது சுமத்தப்பட்ட களங்கத்தை அல்லாஹ் துடைக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு வரலாறு நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் நமக்கு என்ன சொல்லுது? இந்த ஒழுக்க விஷயங்கள், தக்வா விஷயங்கள்ல நம்ம எப்படி இருக்கணும், இப்படி இருந்தாலும் அரசுடைய நிழல் உண்டு. 6வது மனிதர், ரஜுலுன் தஸத்தக அஃபா ஹத்தா லா தஅலம ஷிமாலுஹு மா துன்ஃபிகு மின்ஹு, வலது கையில கொடுக்கக்கூடிய தர்மம் இடது கைக்கு கூட தெரியாத வகையில் ரகசியமா தர்மம் செஞ்சவர். இவர் 6வது மனிதர்.
கைக்கு தெரியுமா? வலது கையில கொடுக்க இடது கைக்கு தெரியாதான். கைக்கு அறியக்கூடிய சக்தி இல்ல, ஆற்றல் இல்ல. நபி அவர்கள் இலக்கியமா சொல்றாங்க, இப்படி கொடுக்குற இதுக்கு கூட தெரியாது, அவ்வளவு ரகசியமா சீக்கிரட்டா தர்மம் பண்ணவர். இப்படி யாரு செய்வா? இஹ்லாஸ் உள்ளவன் தான் செய்வான். பகிரங்கமா செய்யறாங்கன்னா 2 பேர் இருப்பாங்க. இஹ்லாஸ் உள்ளவர்கள் பிறரை தூண்ட வேண்டும் என்பதற்காக செய்வார்கள், அதுவும் மார்க்கத்தில் அனுமதி. பெருமைக்காக, புகழுக்காக, கொடைவள்ளல் என்று 4 பேர் பார்க்கணும், நம்ம நல்லவன் நினைக்கணும், நாம காசு பணத்துக்கு ஆசைப்பட தூக்கி தருவோம், இறக்கப்படுறவன் நினைக்கணும், அந்த பேரு புகழுக்காக பகிரங்கமாக செய்யக்கூடியவர்களும் இருப்பார்கள். ஆனா ஒரு மனுஷன் எனக்கு அதெல்லாம் வேண்டாம், எனக்கு அல்லாஹ்வுக்கு மட்டும் தெரிஞ்சா போதும் என்று ரகசியமா தர்மம் செய்யறாருன்னா அவர் ஒரு இஹ்லாஸ் கன்ஃபார்மா இருந்தாலும் அப்படி செய்ய முடியும். சுயநலம் இல்லைங்கிற செயலை வெளிப்படுத்திட்டார்ல, செயலை வெளிப்படுத்தி விட்டா எனக்கு எந்த சுயநலம் இல்லைன்னு சொல்லி கன்ஃபார்மா சொல்லலாம். இவற்றை முழுக்க முழுக்க இஹ்லாஸ் இருக்கு, முழுக்க முழுக்க தக்வா இருக்குது என்று கன்ஃபார்மா சொல்லலாம். இவர நபி அவர்கள் 6வது சொல்றாங்க. கடைசியாக சொல்லுவது ரஜுலுன், ஒரு மனிதர் ذكرல்லாஹ காலியன் ففعلت, அல்லாஹ்வை நினைத்து கண்ணீர் வடிப்பவர். அல்லாஹ்வை நினைச்சு நம்ம அழுகணும். அல்லாஹ்வை நினைத்து கண்ணீர் வடித்தவர். உலகத்துல எத்தனை விஷயங்களுக்கு நம்ம கண்ணீர் வடிக்கிறோம். நம்ம குழந்தைக்கு முடியல, நம்முடைய கண் கசங்குகிறது. நம்ம பெற்றோர்கள் ஏதாவது ஒரு நோயிடப்பட்டா, நமக்கு ஏதாவது சிரமப்பட்டா, ஒரு வாழ்க்கையில் ஒரு துன்பப்பட்டா கண்களில் இருந்து கண்ணீர் கசிகிறது. இதற்கெல்லாம் அழுகிறியப்பா நீ? உன்னை படைச்ச ரப்புல் ஆலமீன் உனக்கு எவ்வளவு நேமத்தை கொடுத்திருக்கான், எவ்வளவு பாக்கியங்களை கொடுத்திருக்கிறான். ஒரு காலத்துல நீ எப்படி இருந்த, இன்னைக்கு எப்படி இருக்கிற, மறுமையில் உன்னுடைய ரப்புல் ஆலமீன் எப்படி நடக்கும் நீ ஆசைப்படுற. இதையெல்லாம் நினைத்து கூட்டத்தோட கூட்டமா உட்காரி வைக்காம தனிமையில் உட்கார்ந்து அல்லாஹ்வை நினைச்சு நீ அழுவேனா அதுக்கு சிறப்பு உண்டு, அதுக்கு மகிமை உண்டு. அந்த ஒரு சொட்டு கண்ணீரா இருந்தாலும் அந்த கண்ணீர் மறுமையில அரசுடைய நிலை நம்மை பெற்று தருகிறது. அப்ப தனிமையில் உட்கார்ந்து அல்லாஹ்வை நினைக்கணும், சும்மா இல்ல. அல்லாஹ் யாரு, நம்மளை எப்படி அவன் படைச்சிருக்கிறான், அவனுக்கு நம்ம எப்படி கடமைப்பட்டிருக்கிறோம், எப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள் செஞ்சிருக்கான், இதையெல்லாம் நாம் நினைத்தோம் என்றால் கண்டிப்பா நம்முடைய கண்கள் வந்து கண்ணீர் வரும். நம்ம எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், மறுமையில் அல்லாஹ் நம்ம தண்டிச்சுட்டா என்ன ஆகும், இதை நினைச்சு பாருங்க. அழுக வருமா வராதா? நம்ம செஞ்ச ஒவ்வொரு தப்பையும் நினைச்சு அல்லாஹ் இந்த தப்புக்கு நம்மளை பிடிச்சிட்டா என்ன செய்யறது என்பதை நீங்க நினைத்து பார்த்தா உங்களுக்கு அழுக வருமா வராதா? இப்படி எவ்வளவு விஷயங்கள் இருக்குது. அல்லாஹ்வை நினைத்து நம்ம கண்ணீர் வடிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது. இந்த 7 பேர்னா 7 பேர் கிடையாது, 7 தன்மைகள். 7 தன்மைகள்ல எந்த ஒரு தன்மை இருந்தாலும் அல்லாஹ் நமக்கு அந்த சிறப்பை கொடுத்துடுவான். அது ஒன்றும் ரொம்ப பெரிய கஷ்டமான காரியம் கிடையாது. முயற்சி செய்தால் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பை, அந்தஸ்தை நாம் அடைந்து விடலாம். எல்லாம் உள்ள இறைவன் அப்படிப்பட்ட மகத்தான அரசுடைய நிழலுக்குரியவர்களாக நம் அனைவரையும் ஆக்கி அல்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.